ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா, மன்னிக்கிறேன். பார்க்க போகிறது மினிமோனி, அதாவது நம்ம அமிச்சுனோட ஜிம்மினுடைய அரேஞ்ச் மேரேஜ் ப்ரொஃபஸர்களோட ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போம்னாக்கா, நம்ம சர்ஜன் வந்துட்டு வீட்டுக்கு வர ரெடியாக இருப்பாங்க. கரெக்டாக அந்த பக்கம் ஒய்யனு யோனிச்சிட்டு எண்ணும், அப்புறம் நம்ம ஃப்ளிக்ஸ் 4 பேர் வெளில போக. இப்போ சர்ஜன் வராங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பி வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வந்ததுமே இப்போ ஜிம்மோட ஃபோரில் கை வைக்கிறாங்க. ஃபீவர் எப்படி இருக்குது சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, இப்போ குறைஞ்சிச்சு சொல்கிறாங்க. நிஜமாக வச்சுட்டு நிஜமாக குறைஞ்சிட்டீங்களே பாருங்கள், சில்லுன்னு தானே இருக்குது சொல்கிறாங்க. நான் பயந்து போயிட்டுடா சொல்கிறாங்க. அச்சோ இது நார்மல் ஃபீவர் தானே, இதுக்காக சொல்கிறாங்க. இல்லை, நீ டக்குன்னு மயங்கி வந்துட்டேன், எனக்கு அப்படி ஞாபகம் இருந்துச்சுடா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்க, ஒரு பார்க்கும் அவ்வளோ கேரிங்காக ரொம்ப லவிங்காக இருக்காங்க. சரி, நான் ஒன்று கேட்கவாம் சொல்கிறாங்க. அது உங்கள் பேரண்ட்ஸ் வீடெலாம் எங்கே இருக்குது சொல்கிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நேரம் வரப்படி தெரிஞ்சுப்பா, சரியா சொல்கிறாங்க. அப்படியா, இப்போ சொல்ல மாட்டீங்களோ? நான் இப்போ சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. சரி, ஓகே. என்ன சாப்பிட்றீங்க, காஃபி போட்டு தரவா கேட்குறாங்க. என் ஒய்ஃபு ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க. அப்போ நான் கேட்டு ஆகணும், எனக்கு கேட்டாலும் தருவா சொல்கிறாங்க. தெரியாது, கண்டிப்பாக தருவேன் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஒரே ஒரு கிஸ்ஸு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிஸ்ஸா சொல்கிறாங்க. ஆமாம், ஒரே ஒரு கிஸ் லிப்பில் சொல்கிறாங்க. நீ சீக்ஸில் கொடுத்த அது ஓகே, ஹாப்பி தான், ஆனால் லிப்ஸில் வேணும் எனக்கு அப்படி சொல்லிட்டு சர்ஜன் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்னா ஒரு மெமரிஸாக இருக்கும்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இதெல்லாம் மெமரிஸ் சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு மெமரிஸ் தான், எனக்கு லிப்பில் ஒரு பெக் வேணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க, எனக்கு வேணும்டா ப்ளீஸ்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி, ஓகே, ஐஸ் க்ளோஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. சரி, ஜிமினும் இப்போ சர்ஜனும் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் போயிட்டு அவர் லிப்பில் ஒரு பெக் பண்ணுறாங்க. அவர் பெக் பண்ணும்போது நம்ம டக்குன்னு சர்ஜன் என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம ஜிம்மில் ஹெட்டை கொஞ்சம் அழகாக லைட்டாக அப்படி கிளிப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஷாக்கிங்காக ஆகிடுது. அது ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணி அப்படி ஜிம்மில் ஐஸை பார்த்துட்டே கிஸ் பண்ணியிருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. 2 பேருமே டீப்பாக கிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஷையாக இருக்க, போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபேஸை காட்ட மாட்டாங்க. என்னாச்சு வாங்க பாரு சொல்கிறாங்க. போங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க, பெக்குன்னு தானே சொன்னீங்க அதை சொல்கிறாங்க. பெக்குன்னு தான் கேட்டேன், டச்சஸ் ஆனதும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜிம் போய்ட்டு ஹைட் ஆகிக்கிறாங்க. ஜிம்மி தான் சரி சொல்லுவாங்க. பாரு என்ன பாரு சொல்கிறாங்க. போங்க, எனக்கு ஷையாக இருக்குது சரியாக தாங்க பாரு தப்பாடுத்தியா சொல்கிறாங்க. நான் என் தப்பாடுத்த போறீங்க பாய் ஃப்ரெண்ட், ஓகே, உங்களுக்கு என்கிட்ட எல்லா ரைட்ஸ் இருக்குது, ஆனால் இது அந்த கிஸ் மட்டும் இப்படி கிஸ்ஸோட மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. இல்லை, சில பேர் லிவிங்லாம் இருப்பாங்களா அப்படி சொல்கிறாங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் சரியா, ஏன்னா எனக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குடா சொல்கிறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய இருக்குது. அப்புறம் என்ன டக்குன்னு வந்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஓகே, நீ சின்ன பையன்டா படிக்கிறடா, ஓகே, இப்போ தான் ஃபஸ்ட் இயர் படிக்கிற, நீ என்ன 2 இயர்ஸ் படித்து முடிக்கணும், ஓகே, 3 இயர்ஸ் நீ கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிப்போம் சரியா. அதுக்குள்ளே சொல்கிறாங்க. மனசுக்குள்ள சொல்லிட்டு நினைக்கிறாங்க, என்னோட அண்ணாக்கு மேரேஜ் ஆகணும், அதை நம்பிச்சிருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோட மேரேஜ் பற்றி யோசிக்க முடியும். இப்போதைக்கு நான் மேரேஜ் பற்றி யோசிக்க கூடாது. சின்ன பையனும் கூட இங்கே பாட்ட தங்க நீ பாய் ஃப்ரெண்டு தான், அதுக்காக நான் எந்த அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன் சரியா. நீ என்னோட செல்லண்டா சொல்லிட்டு சர்ஜன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு தெரியுங்க சொல்கிறாங்க. அப்படியா, சரி, என்னை இப்படியே கூப்பிட்டுருக்கேன், எனக்கு தான் நேம் வச்சு கூப்பிடலாம் சொல்கிறாங்க. என்ன நேம் வச்சு கூப்பிட்டா சொல்கிறாங்க. என்ன நேம் கூப்பிட்டோம் சரி. ஜிம் பார்க்குறாங்க. என்னங்கன்னு கூப்பிடுவா சொல்கிறாங்க. இது என்னங்க வா சொல்லிட்டு நம்ம சர்ஜன் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே பாட்டா என்னங்கன்னு கூப்பிட்றதா, அப்புறம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம், நீங்கள் மேரேஜுக்கு அப்புறம் கூப்பிட்டுக்கோ சொல்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறமா சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கூப்பிட்றப்பெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. அது அப்போ தெரியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி, என்னமோ வந்து உட்காருங்க சொல்கிறாங்க. இப்போ சோஜன் உட்காருங்க, நான் காஃபி போட்டு தரவா சொல்கிறாங்க. காஃபியா, நீ இவ்வளோ ஆசை கேட்குற, நீ போட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போட்டு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இந்த சொல்கிறாங்க. இப்போ சோஜன் ரொம்ப ஹாப்பியாக குடிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கடா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன், குக்கிங்லாம் தெரியாதுங்க, நான் இப்போ கற்றுக்கிறேன் சொல்கிறாங்க. ஐயோ, உங்க பாரு, அதில் கற்றுக்க வேணாண்டா, குக்கிங்லாம் உன்னை யார் பண்ண சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. அப்போ குக் பண்ணி தர வேணாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம், இப்போ என்ன அவசரம், ஓகேவா, நீ குக் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு என் கூட ஹாப்பியாக தான் மட்டும் போதும், ஓகேவா, என் செல்லம் சொல்லிட்டும்பா. சர்ஜன் ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டீப் லெவலில் இருக்காங்க 2 பேருமே. இப்போ சர்ஜன் ஒரு 1 hour ஜிம் கிட்ட இருந்திருப்பாங்க, மூவியெல்லாம் பார்த்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டில். இப்போ ஜிம்மில் அம்மா கால் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு 1/2 hour வந்து சொல்லிட்டு இப்போ சர்ஜன் பார்க்குறாங்க. அப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. சரிங்க சொல்லிட்டாங்க. இப்போ சர்ஜன் வெளில போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து நின்றுருக்காரு. ஏன்னாக்கா அவங்க ஜிம்மில் அப்பா அம்மா வர வரைக்கும் ஒரு 10 இருக்கும்ல வீட்டில், அதனால அங்கேயே நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க, போங்க சொல்கிறாங்க. இருக்கட்டும்டா, அப்பா அம்மா வந்துட்டு நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போலாம் அவ்வளோ சேஃப்டி இல்லை, ஓகேவா, நீ என்ன தான் வீட்டில் கதவு டோர் லாக் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குல்ல, நீ வந்து இரு, நான் ஓகேவா, நான் அங்கே இருக்கா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவரோட அன்பு அவ்வளோ ஒரு மாதிரி பியூர் லவ் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. போங்க சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் இருமா சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனாக ஜிம்மில் அப்பா அம்மா கார் வந்துட்டு இப்போ தான் சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்குது. அவர் வந்து ஹெல்மெட்லாம் போட்டு ஃபேஸ் வந்து ஹைட் பண்ணி தான் வச்சிருப்பாரு. அப்படியே ஹாப்பியாக கிளம்பிடாரு பைக் எடுத்துகிட்டு. இந்த பக்கம் ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம் போய்ட்டு அவங்க அப்பா அம்மா பேசுகிறாங்க. ஜிம்முக்கு ஃபீவர் ஓகே ஓடத்தாங்க சொல்கிறாங்க. எனக்கு ஓகே, நம்ம நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா, என் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துட்டாங்க சொல்லவும் சரிப்பா சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ஹாப்பியாக பேசுகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிம் பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. நான் வந்து நீ வந்து பஸ்ஸில் போகிறேன் சொல்கிறாங்க. பஸ்லையா, என்ன சொல்கிறேன், எனக்கு ஆமாப்பா நான் பஸ்ஸில் போகிறேன் சொல்கிறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க. நான் பஸ்ஸில் காலேஜ் போகிறேன், வரும்போது வந்து என்ன கூட்டிகிட்டு வந்துடுவா, நீங்கள் வந்துட்டு என்ன ட்ராப் பண்ண வேணாம், எனக்கு கொஞ்சம் எல்லாமே கற்றுக்கணும் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. எனக்கு வெளியே நானே போகணும், தனியாக ட்ராவல் பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரிப்பா அப்போ போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவுக்கும் ஜிம்மில் அம்மாவுக்கும் தேங்க் பண்ணிட்டு அப்படி வராங்க. இப்போ அவர் வந்து பஸ் ஸ்டாப் வந்துடுறாரு. இப்போ பஸ் ஸ்டாப் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு சர்ஜனுக்கு. சர்ஜன் கரெக்டாக ஃபோன் பிக் பண்ணுறாங்க. சொல்லிட்டு
மா சொல்கிறாங்க. எங்கே இருக்கீங்களா சொல்கிறாங்க. ஓ நான் வீட்டில் கிளம்பிச்சிருக்கேன்டா சொல்கிறாங்க. இது வீட்டில் கிளம்பிச்சிருக்கீங்களா சொல்கிறாங்க. ஆமாண்டா ஏன் சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு இன்றைக்கி உங்களோட பைக்கில் போகணும்னு சொல்லிட்டாங்க. நிஜமாக ஆமாம் நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் பஸ்ஸில் போகிறேன்னு சொல்லிட்டு ஓகே நான் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வரீங்களா சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு 5 minutes கூட வந்துடுறேன் சொல்லிட்டு இப்போ அவர் அவசரமாக கிளம்பிச்சிருக்காரு. இந்த பக்கம் மைட் ஆண்டி பார்க்குறீங்க ஏன்ப்பா சாப்பிடாம போகிற சொல்கிறாங்க. ஆண்டி அதெல்லாம் வேணாம் ஆண்டி சொல்லிட்டு அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் கேட்குறான் பைக்கை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஆசை. அவரும் ரொம்ப ஹாப்பியாக பைக் எடுத்து வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம் நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு நர்வஸாக இருக்குது. அச்சோ அப்பா பார்க்க மாட்டாங்க. அப்பா அந்த சைடு தான் ஆஃபீஸ் போவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை சொல்லி ஜிம் நின்றுருக்காங்க. கரெக்டாக இப்போ நம்ம சர்ஜனுக்கு பைக் வந்துருச்சு. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி. பார்த்தா சர்ஜன் வந்துட்டு ஷர்ட் வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஒரு பட்டத்தில் வந்துட்டு முன்ன படமாக இருக்கும்ல அப்படி தான் போட்டு வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறீங்க என்னது இது அப்படி பார்க்குறாங்க. என்னது அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம சர்ஜன் பார்க்குறேன் என்னடா சொல்கிறாங்க. ஐயோ பட்டன் என்ன கரெக்டாக போடலாம் சொல்கிறாங்க. அதுவா அது அவசரமாக வந்தானே சொல்கிறாங்க. அவசரமாக மாமாட்டா நீ கூப்பிட்டியா நான் உடனே அப்போ தான் ரெடியானேன் அதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சாப்பிட்டீங்களா ஏதாவது கேட்குறாங்க. நான் சாப்பிடலாம் சொல்கிறாங்க. கடவுளே நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குன்னு சொல்லியிருக்கணும் சரியா. நான் கூட அப்போ ஒத்துப்பாங்களோ மாட்டாங்களோன்னு நினச்சேன்னா அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம் சாரி சொல்கிறாங்க. இதுக்குடா சொல்கிறாங்க. இல்லை முன்னாடி சொல்லியிருந்தா நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. அச்சோ எனக்கு அதில் பிரச்சனை இல்லை சரியா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நீ கேட்டுருக்கேன் பைக்கில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குதுமா சொல்கிறாங்க. சரி நீங்கள் இறங்க சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லுங்க இறங்க சொல்கிறாங்க. இப்போ சர்ஜன் இறங்குறாங்க வாங்க சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் இப்போ யாருமே இல்லை. ஜிம் போயிட்டு ஒவ்வொரு பட்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடாம பண்ணுறா கேட்குறாங்க. இப்படி கரெக்டாக இப்படி அன்கரெக்டாக போட்டிருந்தா காலேஜில் எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க என்ன சொல்லி ஃபுல்லாக பட்டன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணி விடுறாங்க. அதை சொல்லிட்டு பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்குது. அது பார்க்குறாங்க இதை பார்க்குறப்போ எப்படி இருக்குது சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க ஏதோ நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆகிட்டு நான் ஏதோ மார்னிங் ஆஃபீஸ் கிளம்புறப்போ சரியாக ஷர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணதப்போ நீ வந்து கரெக்ட் பண்ணி விட்டு அப்படி இருக்கும் அப்படி இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது அப்படியா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றே நடக்கும்ல ஜிம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. செம்ம ஹாப்பியாக 2 பேரும் இருக்காங்க. ஜிம் அழகாக ஷர்ட் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. இது என்னது ஹேரில் அப்படி வச்சுருக்கீங்க சொல்லிட்டு அழகாக ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க. அவருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நான் பார்த்துக்கிறதுக்கு இப்படி ஒருத்தான்னு சொல்லிட்டு சின்ன பையன் இருந்தாலும் அவ்வளோ மெச்சூரிட்டி அழகாக அவருக்கு ரொம்ப லவ் கேர் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்கிட்ட பார்க்குறாங்க. சரி போலமா சொல்கிறாங்க. சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சாப்பிடுதுன்னா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் டேரெக்டாக போகிறப்போ இதை ரெஸ்டாரண்ட் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. 2 பேரும் போகிறாங்க. பைக்கில் உட்காரும்போதே நம்ம சர்ஜன் பார்க்குறாங்க. ஹக் பண்ணுறான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவரே வந்து 2 ஹேண்டையும் அப்படி சர்ஜனோட அந்த ஸ்டமக் கிட்டக்க அது ஹக் பண்ணுறாங்க. அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அப்படி ஒரு ஹாப்பினஸ் நம்ம ஜிம் வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இது எனக்கு ட்ரீம் சொல்கிறாங்க. அப்படியா ட்ரீம் இது சொல்கிறாங்க. எனக்கு பைக் ரொம்ப பிடிக்கும். அது பைக்கில் நீங்கள் உட்காந்துருக்கப்போ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு ஜிம் சொல்லி இப்போ சர்ஜனும் அப்படியே எனக்கு அதோட ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஃபைனல் 2 பேரும் படைக்கு ரெஸ்டாரண்ட் வருது நிறுத்துறாங்க. வடா சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ ஃபுட்டு வந்துருச்சு. ஜிமின் பார்க்குறாங்க சாப்பிடுங்க சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க நான் சாப்பிட்டேன் சொல்கிறாங்க. இல்லை நீ சாப்பிட நான் சாப்பிட சொல்கிறாங்க. அச்சோ நான் ஆச்சு சாப்பிட நீயே சொல்கிறாங்க. இல்லைடா நீ சாப்பிட்டா நான் சாப்பிட சொல்கிறாங்க. ஜிமினும் சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவருமே அந்த ஃபுட் எடுத்துட்டு ஆக்காட்டுங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆக்காட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ சர்ஜனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னாக்கா அவர் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஃபாரின் இருக்காங்க ரொம்ப டேஸாக. இப்போ யாரும் அவர் ஃபிட் பண்ணி விட்டது கிடையாது. அவங்க அம்மாவுக்கு அப்புறம் இப்போ இவராக ஃபிட் பண்ணுறாரா இப்போ மாதிரி எமோஷனலாக ஆகிடுது. என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்னாச்சுங்க சொல்கிறாங்க. அச்சோ ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்து ஹாப்பினஸ் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அச்சோ எமோஷனல் ஆகக்கூடாது ஜிமின் நான் டேஸில் வைப் பண்ணி விட்டு அழகாக அவ்வளோ ஃபிட் பண்ணி விடுறாங்க. சின்ன பையன் தான் ஆனால் அவ்வளோ லவ் கேரு ஃபுல்லாக ஃபிட் பண்ணி விடுறாங்க. அவர் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ சர்ஜன் வந்துட்டு கம்மி நான் சொல்கிறாங்க. இப்போ அவர் ஃபிட் பண்ணிவிட்டு இவரும் சாப்பிட்றாங்க. 2 பேருக்கும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ அம்மா சொல்கிறாங்க. 2 பேரும் காலேஜ் வராங்க. இங்கே வா சொல்கிறாங்க. எதுக்கு ரா சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தா ஒரு மாதிரி ஆகிட்டு சொல்கிறாங்க. ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்ல மாட்டியா நானும் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் தாங்களே சரி ஓகே சொல்லிட்டு இப்போ சர்ஜன் இறக்கி வச்சாங்க. முன்னாடி கிம் பாட்டு கேஷ் இறங்கி வந்துடுறாங்க. அந்த சர்ஜன் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ சர்ஜனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க. இப்படி ரா சொல்கிறாங்க. அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. என் ஜிம் எனக்கு ஓகே சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அனுபவம் கையில் அவனாலும் கையில் அப்படி முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. லன்ச் டைமில் நம்ம சர்ஜன் தான் கண்டிப்பாக உட்காந்துருக்காங்க. ஒரு பொண்ணோட சர்ஜன்ட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஃப்ளட் பண்ண ட்ரை பண்ணுறா. அவர் பார்க்குறாரு இன்ட்ரெஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. என்ன பார்க்குறாங்க அந்த பக்கம் போயேண்டி சொல்கிறாங்க. ஏன்டி வீடு எடுக்கிறா சொல்லிட்டு அவர் சொல்லிருக்காரு. அந்த பொண்ணு ஜோன் அப்படி சொல்லி கூப்பிட்டே இருக்கா. சர்ஜனுக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருமா நான் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா சரியா. ஒரு பொண்ணு உன்னை அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதை செஞ்சு போமா சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ரகடாக இருப்பார். அப்படி தான் அவர் நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருப்பார். ஒரு மாதிரி அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவர் பார்த்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணிட்டு அவர்கிட்ட ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் அப்படியே கிடையவே கிடையாது. அவர் போன அவர் இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் சர்ஜன் டக்கு நினச்சிட்டாங்க. நினச்சி ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் மட்டும் அந்த பிளேஸ் அப்படி இருந்துச்சு கொஞ்சம் தள்ளி போகல சொல்கிறாங்க. இல்லைடாம்மா அது சொல்கிறாங்க. பாருங்கள் தள்ளி போகிறீங்க சொல்கிறாங்க. அது அவ்வளோதான் சொல்லிட்டு சர்ஜன் தள்ளி போயிடறாங்க. கொஞ்சம் வேற ஒரு பிளேஸில் போய் உட்காராங்க. இப்போ கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு அந்த பொண்ணு வரணும் போக கரெக்டாக ஜிம்மின் போய் அங்கே உட்காடுறாங்க. ஜிம்மின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காடுறாங்க. இதுதான் அது ஜிம்மோட பிளேஸ் தான். ஜிம்மின் போய் உட்காரவும் இப்போ அந்த பொண்ணு பார்க்குறா. சீனியர் நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ
சர்ஜன் பார்க்குறாங்க பாருங்க பேசல ஓகேவா இன்னும் ஜூனியர் உட்காந்து பேச சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க பாருங்க பசங்க எந்திரிங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சீனியர் தான் அப்படின்னாக்கா அப்புறம் செகண்ட் இயர் ஓகேவா. அந்த நம்ம ஜிமினுக்கு அந்த பொண்ணு சீனியர், நம்ம சர்ஜனுக்கு வந்து ஜூனியர். அப்படி அந்த பொண்ணை பார்த்து ஜிமின் பார்க்குறாங்க பாருங்க சீனியர் இங்கே தான் பேச ஃபுல்லாகிடுச்சுல நீங்கள் வேறு பேச போகலாம்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க. அந்த பொண்ணு கோவம் வருது. ஏங்க பாருங்க சீனியர் சொல்கிறாங்க சீனியர் அப்படியே பேசுங்களா சொல்லி ஜிமின் கொஞ்சம் திட்டுறாங்க. கோவம் வந்துருச்சு. இப்போ ஜிம் என்ன லான்ச் பண்ணி திட்டு அவங்க கோவச்சு இப்போ ஏன்னு பார்க்குறாங்க பாரு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் ஃப்ரெண்டுக்கு இப்படி பேச சொல்லி கேட்குறாங்க. நீ வேறு சீனியர் இருக்கலாம் அதுக்காக கேன்டீனில் இங்கே தான் உட்காரலாம் சொல்லி சொல்லுவீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க பாருங்க இப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு கிளாஸில் போயிட்டாங்க. நான் போய்ட்டு மேடம் போய் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் இப்படி ப்ரொஃபஸர்கிட்ட போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு பயந்து போயிடா சாரி சொல்லி தள்ளி போயிடா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படியே சர்ஜனை பார்த்து முறைச்சி பார்க்குறாங்க. இதுக்கு தான் முறைக்கிற சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ என்ன நான் சீனியர் அவங்க போயிட்டாங்க நீங்கள் போங்க சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க இருக்காங்க தான் இந்த டேபிளுக்கு வந்தீங்க சொல்லிட்டு பாஜா இன்னும் கேட்க. இப்போ சர்ஜனும் ஆமாப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கலடா ஓகேவா நீங்கள் சாப்பிடுங்க சொல்லி ஏன்டா சொல்கிறாங்க எனக்கு ஃபுட்டு வேணாம் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ சர்ஜன் பார்க்குறாங்க ஐயோ கோமாயிட்டானே சொல்லி போயிட்டுருக்காங்க. ஜிம் நில்லுச்சின்னு சொல்கிறாங்க. ஜிம் பாட்டுக்கு அப்படி கோமா குறைச்சி போயிட்டாரு. இப்போ டெரஸ்க்கு போகிறாங்க. அப்படியே அவ்வளோ கோமா வச்சுருக்காங்க. என்னாச்சுட்டம்மா உனக்கு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு அப்படி பேசிட்டு இருக்கா நீ அமைதிச்சுக்க எப்பவும் யாரும் அடிச்சிடல இப்போ நான் அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. இல்லைடா நீ இதெல்லாம் சொல்வா யாரும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்லுங்கள் அதுக்காக வந்து ஃப்ளட் பண்ணுறான்னு நின்றுட்டுருக்கா சொல்லி ஜிம் திட்டிட்டு இருக்காங்க. சரி சாரிடா சொல்லிட்டு அவருக்கு கெஞ்சிட்டு இருக்காரு. சரி பாருங்க நீ ஒரு டைம் யாரும் உங்கள்கிட்ட பேசி இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் யாரும் உங்கள் பக்கத்து வரக்கூடாது புரியுதான் சொல்கிறாங்க. யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சர்ஜனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஐயோ நான் என்னது சொல்கிறது இங்கே பாரு நீ என்னோடது நம்மளோடது அதை யாராலையும் மாற்ற முடியாது சரியா. நீ ஏன் இந்த பர்சன்ட் பேசுகிறாங்கன்னு பேச மாட்டேன் புரிஞ்சுக்கோ தெரியாமல் அவள் அப்படி பேசிட்டா சரியா. அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் இருந்துச்சுக்கோங்க. பசிக்கல உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு கூட பசிக்கல சொல்கிறாங்க. அது பசிக்காமல் போயிடும் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சர்ஜன் இரு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஃபுட்டு வாங்கிட்டு இந்த சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் நான் சொல்கிறாங்க சாப்பிட்றா சொல்லிட்டு அதோட ஃபுட்டை ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ 2 பேரும் மாறி சாப்பிட்றாங்க. என்ன கோவம் வருது உனக்கு சொல்கிறாங்க. பின்ன நீங்கள் பாருங்கள் அப்போல்லாம் யாராவது ஒன்று பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு பேசாதீங்க சரியா எனக்கு பிடிக்காது சொல்கிறாங்க. சரிடா சரி கோவப்படாது சொல்லிட்டு சர்ஜன் சொல்கிறாங்க. இப்படி டேஸஸ் அழகாக போயிட்டுருக்கலாம் 2 பேரும். ஜிம் இப்போ வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லவே இல்லை. சர்ஜன் கேட்குறாங்க சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க. இப்போ சொல்ல மாட்டேன் பொறுமையாக சொல்கிறேன்னு சொல்கிறத தவிர சொல்கிறதே இல்லை. ஏன்னா அது பிடிச்சிருக்கு சீக்கிரட்டாக கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்போதும் சீக்கிரட் பிளேஸில் மீட் பண்ணிக்கிட்டோம். அப்போ ஈவினிங் ஆனால் நம்ம என்ன தான் கூட்டிகிட்டு போவார் ஈவினிங் ஜிம்மில் என்ன கூட போக மாட்டாங்க. அதாவது சர்ஜன் கூட போக மாட்டாங்க. மார்னிங் வரது அவர் கூட வருவார். ஈவினிங் போனால் இவர் கூட போயிடுவார். இப்படி தான் போயிட்டு டேஸ் அழகாக பாசிட்டுருக்கு. ஒரு 2 months ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க. வீட்டில் படுத்துருக்காரு. இப்போ சர்ஜனை கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் அது பக்கம் பார்க்குறாங்க. ஏன்டா நான் கூப்பிட்டு வெளில போகலான்னு சொல்கிறாங்க. அச்சோ அப்பா அம்மா விட மாட்டாங்களே சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா சொல்லிட்டு வாடா சொல்கிறாங்க. பீச்சுக்கு போகலாம் சொல்கிறாங்க. பீச்சுக்கா ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குங்க. ஆமாடா பீச்சுக்கு போகலாம் மாதிரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி இருங்க நான் அப்பா அம்மா கேட்டு சொல்கிறேன். இப்போ சரிடா சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க சொல்லுப்பா சொல்கிறாங்க. அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விட போகணும்னு சொல்கிறாங்க. என்ன ஜிம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட விட போகிறா சொல்கிறாங்க. அம்மா அது வீக்கெண்ட் தானேம்மா அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. சரி போயிட்டு வரட்டுமா அவன் ஃப்ரீயாக லைஃப் என்ஜாய் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க சரி ஓகே எங்கே போகிற சொல்கிறாங்க. பீச்சுக்கே சொல்கிறாங்க. பீச்சுக்கு ஆசை போய்ட்டு எப்போ போகிற சொல்கிறாங்க. ஒரு ஈவினிங் தான் அம்மா சார் ஈவினிங் ஆசை போய்ட்டு வர சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஈவினிங் 7 to 8 அழகாக கேட்டார். அப்போ பார்த்தா நம்ம எப்போ பார்த்து பஸ் ஸ்டாப்பில் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக சர்ஜன் வராங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் சர்ஜன் பீச்சில் பண்ணிட்டுருக்காங்க. இது அழகாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ அங்கே இந்த இன்ஸ்டன்ட் ஃபோட்டோலாம் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபோட்டோட எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேர் கப்பலில் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சர்ஜன் சொல்கிறாங்க சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும் நம்ம ரெண்டு பேர் எடுத்துக்கோமா சொல்கிறாங்க. எடுத்துக்கலாம்டா சொல்கிறாங்க. அவர் மொபைல் ரன் பண்ணுறாரு. மொபைல் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே பாருங்க அந்த ஃபோட்டோ சொல்கிறாங்க. ஓ அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிமினும் சர்ஜன் நிற்கிறாங்க. ஏடா நம்ம சன்செட்டில் நிற்போம் சன்செட்டை கவர் பண்ண மாதிரி எடுப்பாங்க நல்லாயிருக்கும் சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபோட்டோகிராஃபர் வராங்க. நம்ம சர்ஜன் தாங்க பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் தம்பி சொல்கிறாங்க. எங்கள் 2 பேரையும் அதுக்கு அந்த சன்செட்டை கவர் பண்ண மாதிரி எடுக்கிறீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பீச்சும் இருக்கணும் அப்புறம் அந்த கடல் இருக்கணும். கடலில் சன்செட்டு எங்கள் 2 பேரும் சேர்த்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே பண்ண எடுத்து தரேன் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. வாடா அப்போ சொல்லிட்டு நம்ம ஜிமினும் நம்ம சர்ஜன் நினச்சிக்கோங்க. ஹேண்டை கூட சொல்லிட்டு ஹேண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஹேண்டை சேர்த்துடுங்க சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக பீச் மூமெண்ட்டில் சன்செட் டைம் இப்போ வந்து ஒரு 5:45 இருக்கும். அந்த டைம் எடுக்கிறாங்க. செம்ம மூமெண்ட் அழகாக இருக்குது. சரி அந்த ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. அது அவ்வளோ அழகாக வந்துருக்கு. ஐயோ ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருன்னு சொல்லிட்டு நம்ம சர்ஜனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அழகாக இருக்குது சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு ஃபோட்டோ எடுங்க சொல்லிட்டு இப்போ சர்ஜன் ஜிம்மில் ஹக் பண்ணியிருக்காரு. ஹக் பண்ண மாதிரி ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டாங்க. அவர் எடுத்து தந்துடுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அந்த டே அவ்வளோ அழகாக போயிருக்கும். இப்போ நைட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. போகலண்டா ஆனால் எனக்கு ஒன்று விடவே மனசுலேயே சொல்கிறாங்க. இப்போ நம்ம கூடவே இருக்கணுமா சொல்கிறாங்க. ஏன் இருக்க மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இருக்கலாம்டா ஆனால் என்ன பண்ணுறது அப்பா அம்மா தேடுவாங்களே
சொல்கிறாங்க. கரெக்டு தான், சரி போயிட்டு வரையா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, அம்மா உங்கள் ஃபேமிலியில் எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. பாரு ஒன் டே கண்டிப்பாக சொல்கிறேன்டா, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி சரி அப்படி சொல்கிறாங்க. சரி போய்ட்டு வரட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லிட்டுண்டா ஜிம்மியா 6 ஹவர்ஸ் பண்ணுறாங்க. பாய்டா சொல்கிறாங்க. பாய் சொல்லி ஜிம்மி போயிடுறாங்க. இப்போ அழகாக பாஸ் ஆகிட்டு டே சொல்லி எப்படி போதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி அவங்க லவ் பண்ணி ஆரம்பிச்சு 1 இயர் ஆகிட்டு. ஜிம்மி பார்க்குறாங்க, 1 இயர் எப்படி கொஞ்சம் தெரியலையே சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பண்ணிச்சிட்டாங்க வீக்கெண்ட் நேரம் விட சுற்றுறோம்ல அப்படி தான் முடிச்சு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் லைஃப் அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஜிம்மி யார்கிட்டையும் சொல்லாமல் ஹெல்ப் பண்ணிட்டாரு. அப்படி தான் போயிட்டுருக்கு எல்லாமே. ஜிம்மி பார்க்குறாங்க, இன்றைக்கி வந்து நம்ம சர்ஜரி கிராஜுவேட்டி தான், ரொம்ப ஹாப்பியாக வந்து கிராஜுவேட் ஆகிருக்காரு அவர். அது நம்ம சர்ஜரி கிராஜுவேட் ஆகிருக்காரு. நம்ம ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக சென்ட் அவுட் பண்ணுறாங்க. அவங்க சீனியர்லாம் எல்லாரும் ஹாப்பியாக வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்க விஷ் பண்ணி. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, சரி போயிட்டு வரீங்களா சொல்கிறாங்க. போயிட்டு வரீங்களா அவங்க சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் பிஸ்னஸ் தானே பார்க்க போகிறேன் சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. ஆனால் எப்பவும் போல் மாறி நான் தான் வரும் ஓகே பிக் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜிம்மி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. ஜிம்மி செகண்ட் இயர் வந்துட்டாங்க. சர்ஜன் வந்து காலேஜ் விட்டு போயிட்டாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. காலேஜில் பயங்கர போரிங்காக இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பேசிகிட்டே தான் இருப்பார். அந்த பக்கம் அவர் பார்த்தா ஒர்க் பண்ணுறதாவே இல்லை, ஃபுல்லாக அவர் ஃபோன்லேயே பேசிட்டு இருப்பார். ஜிம்மி பார்க்குறாங்க. சரி சர்ஜன் சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு உங்க கூட வெளில வரட்டுமா சொல்கிறாங்க. அப்பா மட்டும் ஓகே சொல்லுவாங்க. அப்பா மட்டும் கேட்பேடா சொல்கிறாங்கன்னு கேட்குறேன். அவங்க ஓகே சொல்லுவாங்க. நான் நீங்கள் வெளில போகலாமா சொல்கிறாங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரிடா சொல்கிறாரு. இப்போ நைட்டு ஜிமின்னா அம்மா அந்த மாதிரி இன்னும் கூட வெளில போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி போயிட்டு வந்து அவங்க அப்பா விட்டுறாங்க. அவங்க அப்பா பெருசாக எதுவும் போஸ்ட் பண்ணுறது இல்லையா. எப்படின்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. காலேஜ் பையன் ஃப்ரீயாக இருக்குன்னு விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா இல்லை மாஸ்டராங்க 2 பேர் போகிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு. எதுக்கு எவ்வளோ ரெஸ்டாரண்ட்டு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. சின்னதாக என்ன ஹோட்டல் கூட்டிட்டு போகலாம்ல சொல்கிறாங்க. பரவாயில்ல வாடா, இங்கே தான் ப்ரைவேஸாக இருக்கும் பேசுறதுக்கு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு டேபிள் புக் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு டேபிள் உட்காந்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தை பார்த்தாக்கா ரொம்ப அழகான ஒரு கேக் வருது. ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன கேக்கு சொல்கிறாங்க. நம்மளே ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி ஆமாடா, நீ என்கிட்ட லவ் சொல்லி இப்போ தான் ஃபஸ்ட் இயர் 1 இயர் ஆகுது சொல்கிறாங்க. ஜிம்க்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாண்டா என்கிட்ட லவ் சொல்ல டே இதுதான் மறந்துட்டியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ ஜிம் வந்து செகண்ட் இயரில் 3 மந்த் கிளாஸ் போயிட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த அவர் லவ் சொன்ன டேட் இந்த டேட் தான். ஜிம்க்கு ஷாக் ஆகிடுது. இது சொல்கிறாங்க, இன்றைக்கி நீயே வரலனாலும் நானே கூப்பிட்டுருவோம் சரியா வெளில போகலாம் ஜிம்னு சொல்லிட்டு. இதை ஞாபகம் வச்சுட்டு நீ மறந்துட்டே என்ன சொல்கிறாங்க. ஆச்சு உண்மையான மறந்துட்டா சொல்கிறாங்க. நீ மறக்க நான் மறக்க மாட்டேன் சரியா, இது என்னோட பெஸ்ட் டே அப்படி சொல்கிறாங்க. ஜிம்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. ஹாப்பி ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி சொல்கிறாங்க. ஜிம்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ப்ரொபோசல் டே நம்மளுக்கு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதே அப்புறம் மறந்து போவேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. பார்த்தா அதில் சர்ஜன் வெட்ஸ் பார்ச்சின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வெட்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்கீங்க சொல்கிறாங்க. சீக்கிரமாக நடக்கணும் அதுக்காக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி வாங்க 2 பேர் கேக் வந்து கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு அவர் இவர் ஃபிட் பண்ணா இவர் அவர் ஃபிட் பண்ணுறாங்க. டின்னர் ஜிம்முக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே ஆர்டர் பண்ணி தராங்க. ஜிம் நல்லா சாப்பிட்றாங்க, அவர் நல்லா சாப்பிட்றாங்க. சரி இருந்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. கிஃப்ட்டா சொல்கிறாங்க. கிஃப்ட் ஆமாம் பிரேஸ்லெட் ஓகேவா சொல்கிறாங்க. பிரேஸ்லெட்டா இது பிஎல் ட்ராமா பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. பிஎல் ட்ராமாவில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி போடுவாங்க தானே சொல்கிறாங்க. ஆமாம் இது உனக்காக நான் வாங்கினேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது கொடுங்க சொல்கிறாங்க. இது என்ன இனிஷியல் சொல்கிறாங்க. எஸ்ஜே சொல்கிறாங்க. எஸ்ஜே மீன் சொல்கிறாங்க. ஜிம் மீன் சொல்கிறாங்க. அந்த லட்சம் சொல்கிறாங்க. ஆனால் இது உங்கள் லட்சம் மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இந்த எஸ் மட்டும் என்னோடது ஓகே, ஜே வந்து உன்னோடது சொல்லிட்டு நான் போட்டு வராங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அம்மா பார்த்துருவாங்க சொல்கிறாங்க. பார்க்க மாட்டாங்க ஆன்ட்டி இது பேர் உங்கள் இன்சைடில் தான் இன்ஷியல் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரி 2 பேர் போட்டுக்கிறாங்க. ஜிம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டே வந்துட்டு சரி ஓகே வீட்டுக்கு போகலாம் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் அது வரும்போது கூட பைக்கில் ஹக் பண்ணிட்டு அப்படியே மேலே சாஞ்சிட்டே வச்சுருக்காங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா சொல்கிறாங்க. நானும் அதை விட மிஸ் பண்ணுறேன்டா. கொஞ்சம் டேஸ் தான் ஓகேவா சொல்கிறாங்க. இன்னும் ஒரு 1 இயர் நீ படிக்க முடியாது சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் சொல்கிறாங்க. சரி தெரியும் 2 இயர்ஸ் போயிண்டா கண்ணு கணக்கில் போயிண்டா சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஒன்றும் இல்லை சரி ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்படியே போயிட்டுருக்க டேஸ் போயிட்டுருக்கு. டேஸ் பாஸ் ஆக ஆரம்பிச்சு ரொம்ப டீப்பாக பாராட்டுறாங்க. எப்படின்னாக்கா அவருக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி சொல்லிட்டு யாருக்குமே அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. மொத்த டைமே சோஷியல் பண்ண மாட்டேன். ஃபோனில் பேசினாலும் அவர் கூட தான் பேசுவார். நேரில் பார்த்தாலும் அவர் கூட மட்டும் பேசுவார். 2 பேரும் 1 டைம் உட்காந்துருக்காங்க. எப்படின்னாக்கா ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அதில் பைக்கை நிறுத்திட்டு நம்ம ஜிம்மில் வந்து பைக்கில் சாஞ்சிருக்காங்க. நம்ம சோஷியலாக அவர் ஹக் பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்க. என்னாச்சு ஏன் சேனல் ரொம்ப சேடாக இருக்குது சொல்கிறாங்க. என்னவோ தெரியல இப்படிலாம் அவங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் அதான் ஒர்க் போயிட்டுருக்கேன்னா அதனால உங்களுக்கு தோணுதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியல ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுமா ஜிம்மில் அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல இதை கொஞ்சம் டேஸா எனக்கு நீங்கள் இருந்து போகிற மாதிரி ஃபீல் ஆக சொல்கிறாங்க. அப்படி இல்லை நான் ஒர்க்கில் பிஸியாக இருக்க அதான் தோணுது சரியா சார் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அவ்வளோதான். நான் கொஞ்சம் டேஸ் தானே மேரேஜ் வந்து ஸ்டடீஸ் முடிச்சு 1 இயர் தானே எவ்வளோ தூரம் வந்துட்டேன். இப்போ செகண்ட் இயர் முடிஞ்சிடும். செகண்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் 1 இயர் தான் ஓகே கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கோ சொல்கிறாங்க. டெஸ்ட் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படி கேட்குறாங்க. சர்ஜனுக்கு ஷாக் ஆகிடுது. என்னம்மா பேசுகிறேன் நீ சொல்கிறாங்க. பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கோங்களேன் எனக்கு இது தனியாக இருக்கிற ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. என்ன பேசுகிற அப்பா அம்மா கூட இருக்குது அப்படின்ட்டு தனியாக ஃபீல் பண்ணுறேன். நான் டெய்லி ஃபோன் பேசுகிறேன் டெய்லி வந்து பார்க்குறேன். இப்போ சர்ஜன் மனசில் நினைக்கிறாங்க அவரை ஜிம்மில் விடுவோம் அவருக்கு அந்த மாதிரி ஆசை தான் இருக்குது மேரேஜ் பண்ணிக்கணும் கூட வச்சுக்கணும் அவருக்கு ஆசை இருக்கான்னு நம்ம சொன்னால் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் அவர் ஹைட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருட்டா என்ன பேசுகிறீங்க உனக்கு
இல்லை இந்த வயசுல மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படி சொல்லிட்டு சர்ஜன் கொஞ்சம் திட்டுறாங்க. எதுக்கு நீங்கள் திட்டுறீங்க சொல்கிறாங்க. பின்ன எதுக்கு உனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைலாம் வருது சொல்கிறாங்க. நான் அதுக்கு சொல்ல கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு சரி சரி ஓகே புரியுது புரியுதுங்க பாரு சொல்லிட்டு டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் டேஸ் தானே இப்போ சர்ஜன் நினைக்கிறாங்க. ரம்ஜனுக்கு கூட மேரேஜ் ஆகலையே சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரம்ஜனுக்கு மேரேஜ் பண்ணிக்க முடியும். செகண்ட் படிச்சுட்டு இருக்கான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சு முடிக்கட்டும் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. ஆனால் ஜிம் இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸோட பேசும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்க கொஞ்சம் டேஸ் நமக்கே புரிஞ்சுக்கோ எனக்காக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. என்னை எப்போவும் மிச்சம் போடாதீங்க சரியாக சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சர்ஜன் பார்க்குறாங்க நான் மட்டும் இல்லாமல் இருப்பேன் நான் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு நான் உன்னோட அதிகமாக லவ் பண்ணுறேன் சரியா நீ எனக்கு அவ்வளோ இஷ்டம் சரியாக சொல்கிறாங்க. உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அழகாக 2 குழந்தைங்க பார்த்துக்கணும் ஒரு பொண்ணு ஒரு பையன் சொல்கிறாங்க. ஜிம் டக்குன்னு சிரிச்சிட்டாரு. என்ன சொல்கிறாங்க 2 குழந்தை ஓகே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் மின் சியோ சொல்கிறாங்க. மின் சியோ ஆமாம் ஜிமின் மின் அப்புறம் என்னோட பேரில் உள்ள ஃபஸ்ட்டு சியோ ஓகேவா அவள் பேர் மின் சியோ சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒரு பையன் ஓகேவா அந்த பையன் பேர் ஜோன் மின் சொல்கிறாங்க. ஜோன் மின் ஆமாம் என்னுடைய செகண்ட் லெட்டரும் ஃபர்ஸ்ட் லெட்டரும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் இப்படி யோசிச்சுங்க சொல்கிறாங்க. நம்மளுடைய யோசிச்சோம் ஓகேவா இப்படி ஒரு பேர் தான் நம்ம வைக்க போகிறோம் ஓகே பொண்ணுக்கோ பையனுக்கோ இப்படி தான் பேர் வைக்க போகிறோம். 2 பேருமே எனக்கு 2 பேபி வேணும் ஆசை ஆனால் உன்னால் முடிஞ்சால் மட்டும்தான் ஓகேவா உட முடியலக்க ஒரு பேபி மட்டும் போதும் சரியா சொல்லிட்டு மெசேஜ் அவருக்கு ஃபியூச்சர் பிளான் பேர் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஷையாக போயிடுது. இவ்வளோ நேரம் அடுத்து இந்த வரைக்கும் ரொம்ப ஷை ஆகிட்டு சர்ஜனுக்குள்ள ஃபேஸ் போய்ட்டு ஹைட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு கொஞ்சம் முகத்தை காட்ட சொல்கிறாங்க. நான் காட்ட மட்டும் போங்க ஜிம் போய்ட்டு ஹைட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ தான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன் சொல்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்கணும் கேட்டது உங்க கூடவே இருக்குன்றதுக்காக தான் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் இங்கே பாருங்க எனக்கு ஆசை இருக்குது நிறைய ஓகேவா நிறைய குழந்தை பெற்றுக்கணும் அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம 2 பேரும் எப்போ ஒன்றா தான் இருப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சு உங்கள் பாரு என்னால் தான் இருக்க முடியாது சரியா சொல்கிறாங்க. அதுவும் இப்போ ஃபோன் அதிகமாக நீ பேசுகிறா ஓகேவா சொல்லுங்க சரின்னு சொல்கிறாங்க. ஜிம்கிட்ட எனக்கு ஜிம் ரொம்ப நிறைய ஃபோன் பேசிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருப்பார். நைட்டில் வந்துட்டு அவர் முன்னாடி பேசிகிட்டே தூங்குவார். அதுக்கப்புறம் அவர் தூங்கினதுக்கப்புறம் சர்ஜன் ஃபோனையும் கட் பண்ணுவார். அந்தளவுக்கு அவங்க லவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் வேணா அப்பா மட்டும் சொல்கிறவா சொல்கிறாங்க. என்னென்னு சொல்ல போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லிட்டவா சொல்கிறாங்க. வேணாண்டா தங்கம் நானே வந்து பேசுகிறேன் அப்பா மட்டும் கொடுத்துட்டு நான் ஒன் டைம் மேலே வந்து பேசுவோம் சரியா கொஞ்சம் டேஸ் தானே இப்போயே பேசணும் ஒரு மாதிரி நினச்சிப்பாங்கடா சொல்கிறாங்க. பாருங்க பையன் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கான் அதுக்குள்ள மேரேஜ்லாம் ஆசைப்படுறா சொல்லிட்டு ஒரு மாதிரி நினச்சிடுவாங்க. என் செல்லத்துக்கு யாரும் பண்ணிக்கூடா சரியா சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் டேஸ் தானே நானே வந்துட்டு அப்பா மட்டும் பேசிட்டு உன்னை அழகாக மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. நீ என்னோட வீட்டுக்கு வரப்போ நிறைய சர்ப்ரைஸ் பார்ப்போம் சொல்கிறாங்க. சர்ப்ரைஸ் ஆமாம் நிறைய சர்ப்ரைஸ் பார்ப்பா அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது சரியான எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். எனக்கா எனக்கு வச்சுக்க பயமாக இருக்குது அந்த பிரேஸ்லெட் ஏதாவது மற்ற எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஸோ நான் வரப்போ எனக்கு கிஃப்ட் இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது எல்லாமே அப்படி தான் இருக்குது ஓகேவா மெமரிஸோட ஃபுல்லாக வச்சுருக்காங்க சரியா சொல்கிறாங்க. சரி சிக்ஸ் சொல்லிருக்காங்க சரி வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. அவங்க டைம் ஆகிடுச்சு போகலாம் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. சரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்படா ஒரு காலேஜ் முடிப்பான் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகணும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துருக்காங்க. ஒரு நம்மளோட மேரேஜ் நடக்கும் சரி அவர் நினைக்கிறாங்க மேபி நம்ம மேரேஜ் பண்ணி கேட்டால் கூட பரவாயில்ல நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா ஜிம் ரொம்ப கஷ்டப்படுவோம் தனியாக வச்சு பார்க்குறதுக்கு அவருக்கும் கஷ்டமாக இருக்குது. அப்பா அம்மா சீக்கிரம் வரணும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம ஸ்டேட்டன் வந்துட்டு பில்டிங் தான் கட்டிட்டு இருக்காரு ஓகே வந்து ஒரு இன்ஜினியர் தான் வச்சுக்கோங்க. அவருக்கு பில்டிங் தான் பில்டப் பண்ணுவார். அதோட ஒர்க்கு தான் அவரோட ஒர்க் அதுதான். இந்த பக்கம் ஜிம் படிச்சுக்காங்க கரெக்டாக ஜிம்முக்கு வந்துட்டு செகண்ட் இயர் வந்து முடிய போகிற டைம் செகண்ட் இயர் ஃபினிஷ் ஆக போகுது. ஜிம் பார்க்குறாங்க இங்கே பாருங்க சொல்கிறாங்க. செல்லம் அவங்க பாரு எக்ஸாம் ஒர்க் ஓகேவா நீ எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. சும்மா வந்துட்டு வெளில போகணும் ஆசைப்பட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீயே சொன்னாலும் சொல்லாட்டி நான் வெளில கூட்டிகிட்டு போவோம் சரியா 1 month லீவ் வரப்போதில்லை அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போனால் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. சரிங்க சொல்கிறாங்க. இப்போது சர்ஜன் தான் அப்படி ஜிம்மு பக்கத்தில் எடுத்து ரொம்ப டீப்பாக கஸ் பண்ணுறாங்க. ஜிம்மு அதே ஃபோர்ஸோட டீப்பாக கஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அந்த லவ்லி புரியுது அவங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அந்த கிறிஸ்டியும் புரியுது ரொம்ப லவ் பண்ணுறாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பிரேக் பண்ணுறாங்க. பாரு உன்னோட ஃபோக்கஸ்ன்றது ஸ்டடீஸாக தான் இருக்கணும் ஓகேவா என்ன நல்லா படிப்பேன்னு தெரியும் ஓகேவா அதனால் நல்லா எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்போ தான் மீட் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஃபோனே பேச மாட்டேன் சொல்கிறாங்க. ஃபோன் பேச மாட்டேங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நோ இந்த ஃபோன் பேசுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே டெக்ஸ்ட் பண்ணுவேன் மார்னிங் ஒரு கால் பண்ணுவோம் அவ்வளோதான் ஓகேவா சொல்கிறாங்க. மணிக்கணக்காக பேச மாட்டேன் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டீங்க இப்போலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது இந்த பையன் உங்களுக்கு சேட்டை பண்ணு தெரியாது சரியா லவ் பண்ணுறதுக்கு நினச்சேன் என்னமோ சொல்லிட்டு லவ் பண்ணதுக்கப்புறம் தெரியுது இவ்வளோ சேட்டைக்கார பையன் இவ்வளோ லவ் பண்ணுறான் சொல்லிட்டு எனக்கே வந்துட்டு எப்படி தெரியுமா என்னை தோற்றுவோம் போல லவ் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நான் ரொம்ப லக்கிடா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஒன்று மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கேன்னு பக்கத்தான் குட்டி ஒன்று இருக்கேன் எவ்வளோ பாசம் எவ்வளோ கேரு ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. ஜிம்மி ரொம்ப ஹாப்பியாக நிச்சயமாக தான் ஓகேவா நீ கிடைக்கிறதுக்கு என் அப்பா மாதிரி கொடுத்து வச்சுக்கணும் சரியா அப்பா அம்மா என் ஃபேமிலி கொடுத்து வச்சுக்கணும் உன்ன மாதிரி பாசம் எனக்கு லைஃப்பில் வந்ததுக்கு என்னை சனிலாவும் என் வீட்டுக்கு சனிலாவும் வரப்போகிறது அவங்க ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் உங்கள் வீட்டில் யாருக்கு என்ன பிடிக்குமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பிடிக்கும்டா என் வீட்டில் நீ வந்துட்டு அப்படி இருப்பா சரியா உன்னை அப்படி பார்த்துப்பாங்க எல்லாரும் பாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது.
சரி அப்பா சொல்கிறாங்க கிளாஸில் போக சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க போட சொல்கிறாங்க. சரி ஜிம் போயிடுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரிக்கு இப்போ டெய்லியுமே ஜிம் பார்க்குறாங்க. ஒரு டெக்ஸ்ட் தான் ஒரு மார்னிங் குட் மார்னிங் வருது, அதில் எக்ஸாமுக்கு படி இதுதான் ஆச்சு. வந்து இவர் இருக்காரே ரொம்ப மோசம். அவர் ஜிம் சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே சார் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இப்போ என்ன நம்ம அவ என்ன பார்க்குறாங்க ஜிம்னா அவங்க சொல்கிறாங்க ஏன்டா இந்த சரியாக பேச மாட்டேன், என்ன தாண்டாச்சு உனக்கு துருத்துருன்னு இருப்பல்ல, இப்போ என்ன ஆச்சு சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களோட ஜிம் சொல்கிறாங்க. இல்லை சம்டைம்ஸ் நான் விளையாடுறேன் கூட, அப்புறம் சம்டைம்ஸ் ஃபோனை தான் ஓடி போயிடுறேன். ஃபோனுக்கு யாருன்னு கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். எனக்கு புரிய மாட்டேன் சொல்கிறாங்க. நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு ஜானு ஃபாரின் இருக்கான்னு சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க, அவங்க பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. எப்போ தானே ஜானு சொல்லிட்டு இவங்க திட்டிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு கரை சாப்பிட்டு பாரு, அப்போ சாப்பிட்டு நம்ம கண்டுக்க மாட்டான்னு வச்சுக்கலாம். அப்படி தான் இருப்பார், ரொம்ப துரு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். எக்ஸாம் போயிட்டு இருக்கு ஜிம் பார்க்குறேங்க. எக்ஸாம் எப்படா முடியும்னு சொல்லி ஜிம்முக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம சர்ஜன் 2 டேஸாக கால் பண்ணி ஜிம்முக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா 2 டேஸாக கால் பண்ணவில்லை, எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி ஜிம்மி என்ன பண்ணுறாங்க இப்போ கால் பண்ணுறாங்க. ஆச்சு சுஜனுக்கு ஃபோன் போய் எடுக்க மாட்டாங்க. ஆச்சு என்ன தான் ஆச்சு இருக்குது சார் ஜிம்மி, நான் கென்னுக்கு கால் பண்ணுறாங்க. கென்னு பார்க்குறாங்க ரொம்ப நேரமாக ஃபோன் வந்துட்டு இருக்கும். கென்னு ஒரு கடத்துக்கு மேலே அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. கென்னா சொல்கிறாங்க சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அண்ணா என்னாச்சு என் சோஜன் என் ஃபோன் எடுக்க மாட்டாரு அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லுங்க நான் சொல்கிறாங்க ஜிம்மின் நீ நான் சொல்லிட்டு ப்ளேஸ் காரணமாக சொல்கிறாங்க. எங்கே நான் சொல்லி நீ கொஞ்சம் வா சொல்லிட்டு ஃபோனை வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க. இப்போ எனக்கு ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறாங்க. அந்த லொக்கேஷன் பார்த்து ஜிம்முக்கு போகிறாங்க. எங்கே சொல்லிட்டு போகிறாங்க. போய் பார்த்து யாரும் பார்த்தா அப்புறம் ஹாஸ்பிட்டலு. ஜிம்முக்கு பயம் வந்துட்டு என்ன இருக்குது ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்து பார்க்குறாங்க கென்னுருக்காங்க. அண்ணா சொல்கிறாங்க இப்போ நம்ம கென்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க அண்ணா என்னாச்சு எதுக்காக நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்கிறாங்க. எதுக்காக எங்கே வர சொன்னீங்க அப்படி கேட்குறாங்க. பாட பேனிக் ஆகாதாங்க வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ வா அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூம் பண்ணி வைக்கிறாங்க. பாரு ஜிம் நீ வந்து பயப்படாத வைக்க ஒன்றும் இல்லை. ஜிம் பார்க்குறாங்க அண்ணா என்கிட்ட ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு ஜிம் நான் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் சொல்லி தான் அவங்க சரியாக சொல்கிறாங்க. என்ன நான் சொல்கிறாங்க சர்ஜனுக்கு சொல்கிறாங்க. 2 டேஸ்க்கு பிஃபோர் அடிப்படை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமா அப்போ தெரியாமல் வந்துட்டு கால் ஸ்லிப்பாட்டி கீழே விட்டான்டா, ஹெட்டில் கொஞ்சம் அடிப்பட்டுச்சு சொல்கிறாங்க. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க எனக்கு ஆமாண்டா 2 டேஸாக ஹெட்டில் அடிப்பட்டு அட்மிட் ஆகிருக்கான். ஏன்னா வாய்ஸ் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயங்கர அழுகு வருது. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாண்டா எனக்கு கொண்டு சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு, ஆனால் எப்படி சொல்லாமல் மறைக்க முடியல அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு கண்ணு பயங்கர டேஸ் இப்போ எங்கே வருது சொல்கிறாங்க. இந்த ரூம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓடி போய்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா கடமை ஜிம் மாஸ்க்லாம் போட்டு அப்படி இது படுத்துருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அந்த ஆக்சிஜன் போட்டிருப்பாங்களே அதில் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் மாஸ்க்காக போட்டிருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு பார்த்ததுமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிடாரு. எனக்கு இப்படி ஒரு பார்த்ததே கிடையாது. ரொம்ப அழகாக அந்த டெம்பிள் ஸ்மைலோட எப்போதுமே அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ கிட்டே வராங்க. இங்கே பாருங்கள் என்னங்க ஜிம் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம சர்ஜன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி ஐஸ் க்ளோஸ் பண்ணே இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க அண்ணா இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. என்னடா அவன் எப்போ வந்துட்டு இது மாதிரி அடிப்படை கீழே வந்தானோ அப்படி தான் ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. அவனுக்கு கான்ஷியஸ்க்காக வரணும்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு பயம் வருது. டாக்டர் எங்கள் நான் சொல்கிறாங்க. அவங்க அந்த கேபின் சொல்கிறாங்க. அப்படி டேரக்டாக அந்த கேபின் போகிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க யார் நீங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் டாக்டர் பேஷண்ட் சர்ஜன் இருக்காங்க ஆமாம் சொல்கிறாங்க. அவரோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. டாக்டர் ஏன் என்னுடைய சர்ஜனுக்கு ஐஸ் ஓப்பன் பண்ணல என்னாச்சு அவருக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது டாக்டர் தான் சொல்கிறாங்க இல்லைப்பா நாங்கள் சர்ஜன் சார் வந்து எடுத்து பார்த்துருக்கோம். அது வந்து கிளியராக தெரியவே இல்லை. அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. சரி நமக்கு வர ட்ரை பண்ணல நான் வர முடியல அவரால் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் ஒரு 8 hours டைம் தாங்க சொல்லுங்கள். 8 hours ஆல்ரெடி 2 hours 2 days தாண்டி போயிடுச்சு. இங்கே பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது உங்களோட எமோஷனல் எனக்கு புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகு வருது. ஜிம் கிட்ட வராங்க. இப்போ ரிட்டன் நீங்கள் அந்த ரூம் வந்துட்டு இங்கே பாருங்கள் என்னங்க பாருங்கள் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க 2 டேஸாக எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பாருங்கள் ஜிம் தான் வந்துட்டு அப்படி அழகாங்க கரெக்டாக டேஸ் அப்படி ஜிம்மில் அந்த சர்ஜனோட கண்ணு தான் ட்ராக் அவுட் ஆகுது. இப்போ அவர் டேஸ் ஒரு மேலே படும்போது அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கண்ணை வந்து ரொட்டேட் பண்ணுறாரு. இப்போ என்ன பார்க்குறாங்க அவருக்கு இப்போ ஒரு மாதிரி டக்குன்னு இப்போ நேசை கொடுத்து விடுறாங்க. நேசு பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சர்ஜன் ஐஸ் கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேட் ஆகுது. ஜிம்மில் பேசிட்டு ஒரு காதுக்கு அப்படி பேசிட்டு இங்கே பாருங்கள் ப்ளீஸ்ங்க பாருங்கள் பேச கப் பண்ணி பேசுனால அவர் காதுக்கு ஜிம்மில் வாய்ஸ் நகன்னு கேட்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. எனக்கு இங்கே பாருங்கள் என்ன பாருங்கள் ஜிம்மில் போட்டு ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கடத்தில் சர்ஜன் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஜிம்மில் பேசுதான் அவ்வளோ கண்ணீரோடு நின்றுருக்காரு. அவருக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ சர்ஜன் தான் அது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ அகைன் பயங்கர இருக்குது பாருங்கள் ஜிம்மில் அகைன் இருக்கிறாங்க. இப்போ அவர் அகைன் சுயநினைவுக்கு வரதும் அப்படி மயக்கம் இப்படியாகவே இருக்குது. இது டாக்டர் வந்து பார்க்குறாங்க. இப்போ டாக்டர் பார்த்துட்டு அகைன் டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இந்த டைம் டெஸ்ட் எடுக்கிறாங்க. சம்திங் ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டை நிறைய டாக்டருக்கு சென்ட் பண்ணி கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இதான் சொல்லிட்டு. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இப்போ எப்படி பேச போகிறோன்னு தெரியல சொல்லி டாக்டர் வராங்க. வந்து பார்க்குறாங்க ஜிம்மின் ரொம்ப எமோஷனாக இருக்காங்க. ரொம்ப சின்ன பையன் வேறு. இப்போ பார்க்குறாங்க டாக்டர் கிட்ட போகிறாங்க. அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க நான் பேஷண்ட்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. பேஷண்ட்கிட்ட அவன் பேஷண்ட்கிட்ட உங்கள்கிட்ட தனியாக பேசணும். பேஷண்ட்டை பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அவங்க ஃபாரின் இருக்காங்க
சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் ஓகேவா, நீங்கள் அந்த பையனை கொஞ்சம் வெளியே அனுப்புங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு புரியுது, ரொம்ப எமோஷனலாக இருக்காரு, அவள் தாங்கி விடுவான்னு எனக்கு தெரியல சொல்லுவோம். இப்போ என்ன பார்க்குறாங்க, ஓகே டாக்டர் சொல்லுவாங்க பாருங்க போயிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க, வாயா சொல்கிறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க, வா சொல்லி பவர் நான் அதை டாக்டர் ஜிம்மில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வெளியே விட்டுறாங்க. நீ கொஞ்ச நேரம் இரு, டாக்டர் வந்து செக் பண்ணுமா சொல்லுவோம். இப்போ ஜிம்மில் அழுத்துட்டு அங்கே வெளில அவருக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. எனக்கு மட்டும் எப்படி கஷ்டமாக வந்துட்டு இருக்கு, ஜிம்முக்கு ரொம்ப அழகாக ரெண்டு பக்கம். டாக்டர் பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் மிஸ்டர் சர்ஜன் சொல்கிறாங்க. இப்போ சர்ஜன் பார்க்குறாங்க, டாக்டர் சொல்கிறாங்க, நான் சொல்ல போது உங்களுக்கு ஹார்ட் ஆகும்னு தெரியும், ஆனால் ஒரு டாக்டரை சொல்லி தான் அவங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற டைமாக நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ சர்ஜனுக்கு போய் என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ நேரம் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ண மாதிரி ஆனால் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்களோட வாய்ஸ் கிட்ட நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அப்போ புரியுது ஓகேவா, உங்கள் லவ் வந்து ரொம்ப வேல்யூவாக இருக்குது, ரொம்ப ட்ரூ லவ் சொல்கிறது புரியுது. சொல்கிறாங்க. சர்ஜனுக்கு பயமாக இருக்குது டாக்டர், எனக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன் டாக்டர், என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் நாங்கள் பாருங்கள், உங்களோட பிரெயின் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட் இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் உங்களுக்கு ஹெட்டில் ரொம்ப அடிபட்டுருக்குதுனால உங்கள் பிரெயின் வந்துட்டு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடுச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்ட் இறந்துட்டுருக்கு சரியா, அது வந்துட்டு அதுவே பிரெயின் டெட் ஆகிடும். பிரெயின் டெட் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் சொல்லல அப்படின்னா சொல்கிறாங்க. பிரெயின் வந்து டெட் ஆகிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது சொல்கிறாங்க. எல்லா ஆர்கனுமே வந்துட்டு சைலண்ட் தான் சொல்கிறாங்க. இப்போ கெண்ணுக்கு அதை பற்றி பயங்கர ஷாக்கிட்டாக்கா அது நம்பவே இல்லை. டாக்டர் என்ன பேசுறீங்க சொல்கிறாங்க, நம்ம கை கால் எதுவுமே அடிப்படையில் சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே பாருங்கள், நம்ம பாடியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரெயின் தான் ஓகேவா, அது சொல்கிறது தான் மற்ற ஆர்கன் கேட்கும். அப்படி இருக்கப்போ அந்த ஆர்கனே இல்லை அது இறந்து போகிறப்போ மற்ற ஆர்கனே எப்படி ஒர்க் ஆகும் இது சொல்கிறாங்க. இப்போது சர்ஜன் நம்பவே ஃபுல்லாக சொல்கிறாங்க. டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. நீங்களே பாருங்கள் சொல்லி ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. நான் எங்கள் டாக்டர் எல்லாத்தையும் பேசிட்டேன் சரியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம சர்ஜன் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் ஓகேவா சொல்கிறாங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு 13 to 14 hours தான் இருப்பீங்க சொல்கிறாங்க. சர்ஜனால் தாங்கிக்க முடியல, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, விட்டுட்டு போகணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன், அவர் எப்படி விட்டு போக முடியும், அது ரொம்ப அழகு வருது, இதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லையா சொல்கிறாங்க. இப்போது டாக்டர் ஐம் சாரி சொல்கிறாங்க. இப்போது என்ன பார்க்குறீங்க டாக்டர், என்ன டாக்டர் சாரி சொல்கிறீங்க, டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா சொல்கிறாங்க. இல்லைப்பா இதுக்கு அவ்வளோ சொல்யூஷன் இல்லை சொல்கிறாங்க. இப்போ என்னாலே தாங்கிக்க முடியும் ரொம்ப அழகாங்க. இப்போ வந்து சர்ஜன் பார்க்குறாங்க. டாக்டர் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்காக ஒரு விஷயத்தை பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் ஓகே நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போது டாக்டர் வந்து பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. டாக்டர் என்னோட சர்ஜனுக்கு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் சர்ஜனுக்கு ஒன்றும் இல்லை, அவர் வந்துட்டு ஃபாரின் படம் க்யூர் ஆகிடுவார் ஓகே சொல்கிறாங்க. ஃபாரினாக சொல்கிறாங்க. ஆமாம் அவர் வந்து ஃபாரின் போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா க்யூர் ஆகிடுவாங்க. இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இங்கே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கே சொல்கிறாங்க. இருக்குப்பா ஆனால் இந்த ஒரு இதுக்கு வந்துட்டு சொல்யூஷன் இல்லை ஓகேவா, அது இதுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இல்லை, ஃபாரின் பண்ண தான் ட்ரீட்மெண்ட் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஃபாரின் பண்ண அவருக்கு ஒன்றும் ஆக சொல்கிறாங்க. ஒன்றும் ஆகாது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபாரினில் தான் இருக்காங்களாமா சரியா, அதனால் அவங்க இங்கேருந்து அங்கே போகிறாங்கன்னா அவங்க வந்து சேவ் ஆயிடுவாங்க சொல்லுவோம். ஜிமிக்கு ரொம்ப ஹாப்பி. நிஜமாக சொல்கிறது நிஜமா அவர் இங்கேருந்து சீக்கிரமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி டாக்டர் சொல்ல. கண்டிப்பாக ஜிம்மி ஓடி வராங்க வந்துட்டு சர்ஜன் சொல்கிறாங்க. இப்போ சர்ஜன் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுச்சு, ஆனால் ஒரு வழி இல்லாமல் ஜிம்மின்னு செல்லம் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ பாருங்க ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா அம்மா நான் கேட்பேன் எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க ஃபாரின் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி டாக்டர் சொல்கிறாங்க நீங்கள் ஃபாரின் பண்ணி க்யூர் ஆகிடுவாங்களாமே, அப்போ ஃபாரின் போகிறீங்களா, போயிட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு சரியாயிட்டு நீங்கள் ரிட்டன் வந்துடுங்க என்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது சர்ஜன் பார்க்குறாங்க. இப்போ அவருக்கு என்ன சொல்ல தெரியல, அவருக்கு என்ன பார்க்குறாங்க அவன்கிட்ட சொல்லாதவங்க தாங்கிக்க மாட்டா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மிக்கு ரொம்ப சர்ஜனுக்கு என்ன சொல்ல தெரியல. இப்போ அவருக்கு கண்ணிட்ட கண்ணை காமிக்கிறாங்க, வெளில போக சொல்லிட்டு வெளில போயிடறாங்க. இங்கே பாரு செல்லம் சொல்கிறாங்க. சர்ஜன் சொல்கிறாங்க. இப்போ சர்ஜன் வந்து ஏஞ்சி உட்காராங்க. உட்காந்து ஜிம்மில் வந்து பக்கத்தில் உட்காரைக்கிறாங்க. அப்படி போய் பேச கப் பண்ணுறாங்க. அவர்கிட்ட பேச வார்த்தையே வரல. இங்கே பாரு செல்லும், மேபி நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்கணும் இல்லை சரியா, சம்டைம்ஸ் நம்ம கூட இல்லாமல் கூட போகலாம் சொல்கிறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை நார்மலாக சொல்கிறேன் சரியா, ஆனால் நம்மளுக்கு கடவுள் ஒரு அழகான லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க சரியா, அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து ஆகும் சரியா. சில டைம் கஷ்டங்கள் வரும், சில டைம் ரொம்ப சோதனையாக இருக்கும், நிறைய வந்துட்டு அழுக வரும், நிறைய விஷயம் நடக்கும், ஆனால் அதை தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆகணும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு புரியல என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் உனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது சொல்கிறேன் ஓகேவா, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. என்னோட விஷயன்றது எப்படி நீ ஹாப்பியாக இருக்கணும், நீ சிரிக்கணும் ஹாப்பியாக இருக்கணும், நீ சின்னதாக கூட அழக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ அழகு ஏன் அப்படி பேசுறீங்க சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் ஃபாரின் பரவாயில்ல சொல்கிறாங்க. ஃபாரின் ரிட்டன் வருவீங்களா, நான் கூட வருவா கேட்குறாங்க. வேணாம் சொல்லி நீ கூட வரக்கூடாது சரியா, நீ இங்கே இரு, நான் போயிட்டு சர்ஜரி பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா பார்த்தா கூட்டிகிட்டு ரிட்டன் வரணும் ஓகே, வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ணிப்பேன் நான் சரியா சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. நிச்சயமாக ஓகேவா, நிச்சயமாக சீக்கிரம் வந்துடுறேன், நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் ஓகே, ஒன்றும் இல்லை ஓகேவா சர்ஜரி எப்போவும் கூட தான் இருக்கா சரியா சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு பயம் டக்குன்னு ஹக் பண்ணிக்காங்க. ப்ளீஸ் ரெண்டு விட்டு போயிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தனியாக இருக்கா சொல்லி சொல்கிறாங்க. நீ தனியாக இல்லை, வரவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அப்படி தனியாக உள்ள ஓகேவா நான் இருக்கேன், நம்ம கூட தான் இருக்கா சரியா சொல்கிறாங்க. ஒரு பக்கத்தில் தான் இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கே சொல்கிறாங்க. அப்போ ஒன்று செல்லவங்க பாரு அது சொல்கிறாங்க. அவருக்கு போய் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எப்படினாக்கா ப்ரீத் பண்ண ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கஷ்டமாக இருக்குது
சரி சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ப்ராமிஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு சுச்சுவேஷன் நான் ஹார்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க, என்னையே நான் ஹார்ட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுமா, எப்போ எந்த ஒரு சுச்சுவேஷனும் நான் ஹார்ட் பண்ணிக்க கூட சரியாக சொல்கிறாங்க. இது வந்து நீ சர்ஜரிக்கு பண்ணி கொடுக்குற ப்ராமிஸ் இருக்குன்னு எப்போ ஹாப்பியாக இருக்கும் புரியுதா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க ப்ளீஸ்மா பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமி நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க எப்போ நான் ஹார்ட் பண்ணிக்க மாட்டேன் ஓகேவா. எனக்கு சின்ன ஹார்ட் ஆக கூட நீங்கள் தாங்க மாட்டேங்க, நீங்கள் சொல்லுவீங்க சின்ன கூட ஹார்ட் ஆக கூட சொல்லிட்டு நான் ஹார்ட் ஆக மாட்டேன். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது சீக்கிரம் சர்ஜரி முடிச்சுட்டு வந்துடுறீங்களா சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக வந்துடுற சொல்லிட்டு ப்ளஸ் தான் ஜிம்மு வேச கப் பண்ணிட்டு போகிற கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இங்கே வேணாம் சொல்லி ஜிம்மின் போயிட்டு ஜாஸ்தி லிப்பில் போய் பெக் பண்ணுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கிஸ் பண்ண முடியல அப்படின்னு அவர் கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க, கிஸ் பெக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை சரியா, எனக்கு 8 மட்டும் கொஞ்சம் அடிப்பட்டுருக்காமா, அது அங்கே போனால் சரியான டாக்டர் சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க, இங்கே ட்ரீட்மெண்ட் இல்லையா, அவன் அங்கே தான் இருக்காமா, சீக்கிரம் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. நான் சீக்கிரம் பண்ணிக்கிறேன், நீ ஒன்றும் அழக்கூடாது சரியா சொல்கிறாங்க. செல்லும் சொல்லி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது, ஜிம் மனசுக்குள்ள அழகாங்க. இப்போ நம்ம சரிந்தான் இதெல்லாம் கடைசி ஹக் பண்ணிச்சது. இதுக்கப்புறம் எப்போ ஹக் பண்ண போகிறேன்னு தெரியல, ஹக் பண்ண முடியாது சொல்லிட்டு சர்ஜன் தான் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. 2 பேருக்குள்ளேயும் பயங்கர கேஸ் வராட்டி இருக்குது. ஜிம்முக்கு அக்கா அவர் அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் போய் தான் அவனுக்கு போனால் மட்டும் தான் அவருக்கு வந்துட்டு தூரம் ஆகும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகே சர்ஜன் தான் இதுக்கப்புறம் கிட்ட நான் வரவே மாட்டேனே சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக வந்து சைடு தங்கும். நான் வந்துட்டு இங்கே போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நானும் வருவேன் ஏர்போர்ட் வரைக்கும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டாவும் சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஏர்போர்ட் வரைக்கும் வராங்க. யாருமே ஆம்புலன்ஸ் தான் கூட்டிட்டு வந்துருப்பாங்க. ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வந்துட்டு இப்போ எமர்ஜென்சி ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம என்ன வந்துட்டு நம்ம சர்ஜன் அப்பா அம்மா வந்து கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டாங்க, ஜஸ்ட் ஹெல்த் ப்ராப்ளம் சொல்லிப்பாங்க தவிர டீட்டெயிலாக சொல்லலை. இப்போ ஜிம் பார்க்குறாங்க ஏர்போர்ட்டில். அவர் பார்க்குறாங்க கூட மனசு இல்லை, சீக்கிரம் வந்துருங்க தான் சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்துட்டு அழுப்படாது சரியாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் சர்ஜரி ஃப்ளைட் கேட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழுகுது. இப்போ அவர் போனதுக்கப்புறம் அவர் அப்படியே இந்த எப்படின்னாக்கா அந்த ஏர்போர்ட்டுக்கு ரீல் பண்ணி பயங்கரமாக கத்தி அடிச்சிருக்காரு. யாருமே சொல்ல முடியாது, அவர் லவ் பண்ணுற விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்போ வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாமல் வந்ததுனால யார்கிட்ட எனக்கு கஷ்டத்தை சொல்ல முடியல. அப்படியே ரொம்ப அழகாங்க. எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது, ஜிம் தான் அவ்வளோ அழகாங்க. சீக்கிரமே வந்து ரிட்டர்ன் என்கிட்ட வந்துருங்க ஜிம் நடந்துகிட்டே இருக்காரு. அப்படி இந்த பக்கம் ஒரு ஏர்போர்ட் பார்த்தா பயங்கரமாக ஒரு பர்சன் அவ்வளோ கண்ணீர் கொட்டிட்டு இருக்கு. எங்க நீங்கள் சொல்கிறது என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு புரியல என்ன சொல்கிறாங்க. இல்லைம்மா இங்கே பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என் பையனுக்கு எதிராக 1000 ரூபா சொல்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் ஆகாதுமா, நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஃபைனாக கேட்கணும், நம்ம சர்ஜன் ஃபாரின் வந்துட்டாங்க. இப்போ அவங்க ஜிம் அது நம்பிச்சுட்டு அம்மா தான் ஓடி போய்ட்டு ரிசீவ் பண்ணுறாங்க. சர்ஜன் சொல்கிறாங்க அப்போவே இருக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. ஆனால் ஹாஸ்பிட்டல் கூட அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணி அங்கே வந்து வெண்டிலேட்டரில் வச்சு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவர் வந்து 1 வீக் வந்து வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவர் 13 ஹவர்ஸ் தான் டைம் வந்துருக்கும். ஆனால் அங்கே டெக்னாலஜி கொஞ்சம் யூஸ் பண்ணி ஒரு 13 ஹவர்ஸ்ன்றதை ஒரு 1 வீக்காக சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போது இந்த பக்கம் நம்பிச்சு நம்ம பார்க்குறாங்க. பாப்பா சர்ஜன் அவனுக்கு என்னாச்சு பாஸ்ட் கேட்குறாங்க. இப்போது சர்ஜன் தான் அம்மா சொல்கிறாங்க. சர்ஜன் சொல்கிறாங்க அம்மா எனக்கு உண்மையாகவே இந்த வேர்ல்டு விட்டு போக விருப்பமே இல்லைம்மா சொல்கிறாங்க. என்னப்பா பேசுகிறேன், நீ எப்போ போகணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் போய் தான்மா ஆகணும், வேறு வழி இல்லைம்மா, எனக்கு தெரியும் நான் போக போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குமா சொல்கிறாங்க. விஷயம் என்னப்பா சொல்லி கேட்குறாங்க. எங்கள் பாட்ட தமிழ் பொண்ணாக சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் போக போகிறேன்னு தெரியும், நீங்கள் எமோஷன் ஆகாதீங்க என்ன சொல்லிட்டு வந்துட்டு கேளுங்கம்மா சொல்கிறாங்க. என்னப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு அம்மா கிட்ட நம்ம சர்ஜன் தான் பாருங்கம்மா எனக்கு இந்த வேர்ல்டில் ஒரு ப்ரீஷியஸான திங்ஸ் இருக்குமா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ப்ரீஷியஸான எனக்கு ஒரு திங்ஸ் இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று, நான் ரொம்ப லவ் பண்ணுற ஒன்று, நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஒன்று, எனக்கு அதை வச்சு போக மனசே இல்லை, என் கூடவே வச்சுக்கொண்டு வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே வச்சுக்கொண்டு நினைக்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்பி நமக்கு புரியல என்னப்பா சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நம்ம அடிக்கடி உங்களுக்கு அப்பாவுக்கு நம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் சொல்கிறாங்க. அந்த சர்ப்ரைஸ் அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறதுக்கு ஒரு நிமிஷம் மாசிச்சியா நம்பி சொல்லிட்டு நான் ஃபோனை ஆன் பண்ணுறாங்க. ஆன் பண்ணி பார்த்தாக்கா அதில் ஃபோட்டோ இருக்குது. ரொம்ப அந்த ஃபோட்டோவில் ஒரு பையன் அவ்வளோ அழகாக சிரிச்சிருக்கான். அந்த மொபைல் ஸ்க்ரீன் சேவரில் தான் இருக்குது. என்ன பாசன்மா சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க இவங்க பேர் பார்ச்சிமின்மா சொல்கிறாங்க. பார்ச்சிமின் ஆமாம்மா இவங்க பேர் பார்ச்சிமின்மா, என்னுடைய லவ் சொல்கிறாங்க. லவ் சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க இது அம்மா உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சி சர்ப்ரைஸ் ஓகேவா. என் லவ் நான் இவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இவன் அவ்வளோ நல்ல பையன், ரொம்ப பியூராக இருப்பாமா. நம்ம 1% லவ் கொடுத்தா அவன் நம்மளுக்கு 10% திருப்பி தருவாமா. இவன் 1000 டைம் தருவாமா. அந்தளவுக்கு ஒரு நல்ல பையன்மா, என் செல்லம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தம்மா, ரொம்ப குழந்தைம்மா சொல்கிறாங்க. சிவச்சிரா சொல்கிறாங்க. ஆமாம்மா இவனை வச்சு போகிறது ரொம்ப பயமாக இருக்குமா, ஏன்னா ரொம்ப நல்ல பையன். எனக்கு அவனுக்கு அவங்க அப்பா அம்மா தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டாக இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு. நான் அவன் லைஃப்பில் போனதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட மறந்துட்டாமா. நீ தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு என்னையும் என்னை சுற்றி வந்தாம்மா. என்னை ரொம்ப அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணாம்மா. எனக்கு சில டைம் வந்துட்டு லவ் காட்ட பயமாக இருக்கு, ஏன்னா எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் ஒரு 2 days பேசாமல் இருக்கேன். என் குழந்தை ரொம்ப தவிச்சு போயிடுச்சுமா. இப்போ நான் பர்மனெண்ட்டாக அவன்கிட்ட பேசாமல் இருக்க போகிறேன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா அவன் தாங்கிக்க முடியாதுமா, ரொம்ப அழுவாம்மா. அவனை எப்படி சமாதானம் பண்ண போகிறேன்னு தெரியல. நான் சமாதானம் பண்ணாமல் இருக்கவும் மாட்டா சொல்கிறாங்க. சிவஜினா சொல்கிறாங்க. ஆமாம்மா என் ஜிம்மை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியா. நீங்கள் அந்த நான் சொன்னதுக்கப்புறம் நான் என்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் இருக்கு உங்ககிட்ட, அது நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன்னுக்கு. ஆமாம்மா ஸ்டேக் பண்ணம்மா. சர்ஜன் தான் நம்ம ஜிம்மில் அவன் நம்பிட்டு அம்மா கிட்ட ஜிம்மில் போய் எவ்வளோ லவ் பண்ணார், எப்படி மீட் பண்ணாரு சொல்லிட்டு அந்த மொத்த ஸ்டோரி சொல்கிறாங்க.
இப்போ 1 வீக் அந்த ஸ்டோரி தான் சொல்லியிருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா இப்போ அவர் சொல்லும் போதெல்லாம் அவர் கண்ணில் அப்படி ஒரு சந்தோஷம். அவர் உடம்புல வந்து பெயின் இருக்கு, ஆனால் மனசுக்குள்ள சந்தோஷம் தான். ஏன்னா ஜிம் லவ் பண்ண அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் 1 வீக் லாஸ்ட் டைம் அது ரொம்ப கஷ்டப்படுற லாஸ்ட் மினிட்டுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அவர் இருக்கிறதுக்கு. அம்மா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு பார்த்தீங்களா, என் ஜிமினி இதாம்மா ஓகேவா, என் ஜிமினி பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு. இவன் தான் என் ஜிமினி சரியா, இவன் பேர் பார் ஜிமினி, இவன் பூசாலாம் இருக்காம்மா. அதை நம்ம பூசாந்தாம்மா அவன் நேட்டிவ் சரியா, இப்போ சேவில் தான் இருக்கான், படிச்சுட்டு இருக்காம்மா. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் ஓகேவா, எனக்கு நம்பிச்சுட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனா நம்பிச்சுட்டான். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல பர்சனா ஜிம் நம்பிச்சுட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ணன் சொல்லிட்டாலே ஒரு நல்ல பர்சனாக பிடிக்கும். அவன் ஜென்டில்மேன்மா, அவன் வந்து பையன் யாரையும் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் கூட ரகடாக இருந்த காலேஜ் டைமில், ஆனால் நம்பிச்சு ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப கைண்டு, ரொம்ப சாஃப்ட். அவன் நல்லா பார்த்துப்பாங்க, ஒரு ஜென்டில்மேன்மா. என் ஜிமின் ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு குழந்தை. அவனை யாரையும் தூக்கி கொடுக்குறது விருப்பம் இல்லைம்மா. அவன் வேற எங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாது சரியா, என் குழந்தை நம்ம வீட்டுக்கு தான் வரணும் சரியா. நம்பிச்சுட்டு மேரேஜ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வரணும் சொல்லிட்டாங்க. சிவஜன் சொல்கிறாங்க. ஆமாம்மா, இங்கே நம்பிச்சுட்டு ஜிம்மில் மேரேஜ் பண்ணுவீங்க, மேரேஜ் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அவனுக்கு எல்லா சஜஷன் நீங்கள் தான் கொடுக்கணும் சரியா. அவன் ரொம்ப கஷ்டப்படுறாம்மா. அவனை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒருத்தவங்க நீங்களாக தான் இருப்பீங்க. நீங்களும் நம்பிச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்புறேன். நீங்கள் ஒரு நல்ல மாதிரி இல்லாமல் அவனுக்கு இருக்கணும், அவனுக்கு நிறைய லவ் கொடுக்கணும், நிறைய கேர் கொடுக்கணும் சரியா. குழந்தை ரொம்ப கஷ்டப்படும், நிறைய பெயின் அனுபவிக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு எல்லாம் அவ்வளோ பிடிக்கும், அது ரொம்ப அழுவும் சரியா. அதனால் அந்த பெயிலேருந்து நீங்கள் தான் வெளில கூட்டிகிட்டு வரணும். எப்படியா அந்த பெயினை சரி பண்ணி அவன் நம்பிச்சுட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் வாழ வைக்கணும் சரியா. அவனுக்கு குழந்தைங்களாம் பிறக்கணும், நம்பிச்சுட்டு அவனும் ஹாப்பியாக வாழணும். இதை மாதிரி லாஸ்ட் விஷயம் சொல்கிறாங்க. சிவஜன் சொல்கிறாங்க. ஆமாம்மா, இதை மாதிரி லாஸ்ட் விஷயம். நீங்கள் செல்ஃபிஷாக இருக்க நினச்சிடாதீங்க. அவன் பாய் ஃப்ரெண்டுக்காக பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் அந்தளவுக்கு ப்ரீஷியஸான ஒருத்தம்மா, ரொம்ப நல்ல பையன்மா. அவன் விட்டு போகணும் எனக்கு ஆசை கிடையாது சத்தியமாக. அந்த ஜிம்மில் மற்றவங்க கொடுக்க எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு அவ்வளோ பொசிட்டிவாங்க, அவன் யார்ட்ட பேசினா அவனுக்கு அவ்வளோ பொசிட்டிவாங்க என் மேலே. ஆனால் வேறு வழியை நல்லா கொடுத்துட்டு போகிறேன் சரியா. கொடுத்துட்டு போகிறது நல்ல பர்சன்ட் கொடுத்துட்டு போனால் நான் நிம்மதியாக போய் சேருவேன்னு சொல்கிறாங்க. சிவஜனா சொல்கிறாங்க. ஆமாம்மா, என் லாஸ்ட் விஷயமா எச்சிவினா நம்பிட்டு மேட்ச் பண்ணி வைக்கிறீங்களாம்மா ப்ளீஸ்மா சொல்கிறேன். நான் நம்பிட்டு அம்மா கிட்ட சிவஜன் தெரிஞ்சிட்டு இருக்காங்க, அவரோட அம்மா கிட்ட தான். இப்போ நம்பிடாமல் பார்க்குறாங்க. என்ன பேசுகிற சொல்லிட்டாங்க. ஆமாம்மா, என் ஜிமின் பாவம்மா, நான் 1 வீக் ரிட்டர்ன் வந்துடும்னு சொல்லிட்டு என் குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்மா. நான் வரவே மாட்டேன்னு தெரியாதுமா. அவனுக்கு தெரியுமா ரொம்ப உடஞ்சி போயிடுவான், ரொம்ப அழுவான். அவனை யார் கம்ஃபர்ட் பண்ணுறான்னு தெரியல. எனக்கு இந்த வேர்ல்டு இந்த வேர்ல்டு விட்டு போகிறதுக்கு ஒரே ஒரு கஷ்டம் மட்டும் தான் இருக்குது. எனக்கு என்னோட லவ் விட்டு போகிற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மா நான் உங்கள் கூட கூட அதிகமாக இருந்ததில்லை. என் அண்ணா நம்பி அவங்க கூட கூட அதிகமாக இருந்ததில்லை. நான் 2 வருஷம் தான் என் ஜிமின் கூட இருந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. எனக்கு மொத்த லவ்வையும் அவன் தான் கொடுத்துருக்கான். நாங்கள் எங்களுக்குள்ள மேரேஜ் ஆகலை, மற்ற எதுவும் நடக்கல. ஆனால் நான் கூட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேன், ஒரு அழகான லைஃப் வாழ்ந்துட்டேன் 2 இயர்ஸ். நான் போதும் இருக்கோம், எனக்கு லவ் கொடுத்துருக்கான். அதனால தான் காட் வந்து எனக்கு போதும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறதே என்னவோ. எனக்கு இந்த மாதிரி ஆகும் தெரிஞ்சு நான் லவ் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு நடக்கும், நான் பாதிரி போயிடும் தெரிஞ்சுதான் லவ் பண்ணியிருக்க மாட்டேம்மா. எனக்கு அவன் அவ்வளோ பிடிக்குமா. அவன் விட்டு போகிறதுக்கு மனசே இல்லைம்மா. என் செல்ஃப்கிட்ட நிறைய விஷயத்த நான் சொல்லாமே விட்டுட்டேம்மா. எனக்கு அவன் கூட இருக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குமா. அதனால இருக்க முடியாமல் போகுதுமா. என்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்பட்டேன், நிறைய ட்ரீம் வச்சுருக்கான். அதுதான் அவன் எப்படி வரப்போறான்னு தெரியல. ஆனால் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா சரி. அவன் ப்ராமிஸ் வாங்கிட்டு உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு அவன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக எதுவும் பண்ணிக்க மாட்டான். ஆனால் அவன் பத்திரமா இருக்கணும் சரியா. நீங்கள் தான் பேசணும், நம்பிச்சுக்கிட்ட பேசி எனக்காக நம்பிச்சிருக்க சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும். அவன் நம்ம வீட்டில் வந்து ஹாப்பியாக வாழணும். அதை நான் பார்க்கணும் மேலே இருந்து சொல்கிறாங்க. சிவஜனா சொல்கிறாங்க. அம்மா இது லாஸ்ட் விஷயமா ப்ராமிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்னப்பா பேசுகிறத சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சிவஜன் அம்மா பார்க்குறாங்க. சிவஜனுக்கு இப்போ ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. டாக்டர் பார்க்குறாங்க. பாருங்கள் அவர் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காரு ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போது சரி அம்மாவும் வேறு வழி ஆப்ஷன் இல்லாமல் உனக்கு அதான் விஷயம் பார்த்துட்டாங்க. ஆமாம்மா என்னோட ஜிம்மினை பத்திரம் பார்த்துக்கோங்கம்மா, தங்கம் குழந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிடாமவும் சரிப்பா என்னோட ப்ராமிஸ்ப்பா, நான் அவனை நம்பிட்டு மேரேஜ் பண்ணி வச்சு நம்ம கூட்டிகிட்டு வர சரியா. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். பாய்ஸ் மை ப்ராமிஸ்ப்பா சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. சிவஜின்னு பார்க்குறாங்க. அப்படி லாஸ்ட் வந்து ப்ராமிஸ் வாங்க உடனே அவர் ஒரு ஃபோன் ஆன் பண்ணிட்டு ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறாரு. இது சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணுற சொல்கிறாங்க. இது வீடியோம்மா, ஏன்னா என்னோட குழந்தை நினச்சிட்டு கூட வரும்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன்னு தெரியணும்ல, அப்போ தான் எங்கிட்ட மூவ் ஆகும். அதுக்காக நம்ம சொல்லிட்டு வீடியோ சென்ட் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஸ்க்ரீன் சேவரில் அந்த ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. நன்றிம்மா சொல்கிறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காம்மா, ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. நம்பிக்கிட்ட ஏதாவது பேசி சம்மதிக்க வைங்க. என் ஜிம்மில் பார்த்தா கண்டிப்பாக அவனுக்கு பிடிக்கும். என் ஜிம்மில் யாருக்கு பிடிக்காம இருக்கா சரியா. அவன் குழந்தை, அவனை எல்லாருக்கும் பிடிக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அவன் சின்னதாக கூட கண்காரங்க கூட சரியா. அவன் கண்காரங்க எனக்கு தாங்கிக்க முடியாதம்மா. ப்ளீஸ் ஓகேவா, எனக்காக பார்த்துக்கோங்க. இதான் லாஸ்ட் விஷயம் ஓகேவா. எனக்கு புட் மொத்த லவ்வையும் என் ஜிம்மில் கொடுங்க சரியா. நான் உங்கள் பையன் ஜிம்மில் உங்கள் பையனை பாருங்கள், பத்திரம் பார்த்துக்கோங்கம்மா சொல்கிறாங்க. சிவஜன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கென்னு பார்க்குறாங்க. சிவஜன் சொல்கிறாங்க. கென் எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பயும் கூட வந்துருக்க, தேங்க்யூடா சொல்கிறாங்க. என் ஜிம்மில் முடிஞ்சு அப்போ பார்த்து கூட சரியாடா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபோட்டோ பார்க்குறாங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு மன்னிச்சிருச்சாலும் சொல்லிட்டு அவரு அப்படியே ஃபோட்டோ பார்த்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவர் கிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எதுவுமே அவர்கிட்ட இந்த ஒரு எதுவுமே இல்லை. சிவஜன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக இப்போ தான் நம்ம பிளான் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபாரில் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதோ இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. இப்போ ஓடி வர லாஸ்ட் மினிட்ல தெரிஞ்சிருக்கும்.
இப்போ அவர் ஓடி வந்து பார்க்கும்போது தான் கரெக்டாக சர்ஜன் இறந்ததுக்கப்புறம் நம்பினு உள்ள ரூம் கிளண்ட் ஆயிருப்பாங்க. அந்த ஃபோன் வந்து கீழே வந்து விழுந்துருது. ஏன்னா அவர் தான் கையில் வச்சிருந்து பாரு கை அப்படியே அவர் டெட் ஆகிட்டார் லாஸ்ட் மினிட்ல. அவர் லாஸ்ட் மினிட்ல கூட ஜிம்மோட ஃபோட்டோ தான் பார்த்து கிஸ் பண்ணியிருப்பாரு. இப்படி இறந்து போயிருப்பாரு. இப்போ இதெல்லாம் நம்ம நம்பிட்டு சொல்ல நம்பிட்டு முகத்தை கை வச்சுக்கிறாங்க. அவளால் தாங்கிக்க முடியல. ஏன்னா ஒரு பர்சன் தான் லவ் பண்ணிட்டு எந்த அளவுக்கு அவங்க விட்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் அவன் சொல்லிட்டு அவர்கிட்ட உடஞ்சி போயிறாங்க. அம்மா சொல்றாங்க ஆமாண்டா லாஸ்ட் மினிட் சந்தோஷமா எதனால தெரியுமா, அவள் ஜிம்மி லவ் பண்ணதை மட்டும் நான் லவ் ஸ்டோரி சொல்லும்போது அவளை ஹாப்பியாக இருந்தா. அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன சொல்றது தெரியல. அந்த டைம் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். நான் அவனோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கான். என் பையன் இறந்து போயிட்டேன். அவனை பார்க்கதா நான் என்ன சொல்றேன்னு தெரியலடா. அப்போ ரொம்ப அழகாங்க. அதுக்கப்புறம் தான் ஜிம்மில் பற்றி நான் அந்த ஸ்டோரி சொல்லும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜிம் இந்த மாதிரி பையன் சொல்லிட்டு ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சின்ன பையன் தான், ரொம்ப பாசமா ரொம்ப அன்பா இருப்பான்டா. அவனை பார்த்து நான் கொரியா வந்ததுக்கு அப்புறம் தான் ஜிம்மில் வந்து ஒரு 1 வீக் ஆஃப்டர் போயிட்டு பார்த்தேன். அப்போ ஒரு பார்க்கில் உட்காந்து ரொம்ப அழுதானா. எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா அந்த பையன் இப்படி அழுதுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், சரி இந்த பையனை தான் நம்மளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், நம்ம சர்ஜனோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும். செகண்ட் அவன் ரொம்ப அழகான். அவன் அழகு பார்க்கவே முடியல. நம்ம பையன் லவ் பண்ணிட்டு நம்ம பையன் இறந்து போனாலும் கஷ்டப்படுறான். அவன் நம்ம வீட்டுக்கு வரணும், உங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதான் அப்படி பண்ண வைக்க நினைக்கல. அம்மா சுயநலமா இருக்கான்னு சொல்லிட்டு தப்பா நினைக்காத, ரொம்ப பாவண்டா நல்ல பையன்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க அம்மா எனக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்குமா, ஐ ஃபால் இன் லவ் தெரியுமா சொல்றாங்க. நம்ம சொல்றாங்க அம்மா ஆமாம்மா நான் லவ் பண்ணுறேன் சொல்றாங்க. என்னடா சொல்றதுக்கு ஆமா எனக்கு யாருமே லவ் வந்ததே இல்லைம்மா. ஜிம்மில் பார்க்கறப்ப எனக்கு ஃபீல் பிடிச்சிருந்துச்சுமா. எவ்வளோ பிளேனட் போயிருக்கா ஃபாரின் இருக்கும்போது எனக்கு யாருமே பிடிக்கல. முதல் தடவை எனக்கு பிடிச்சதுனாக்கா ஜிம்மில் மட்டும்தான் சரியா சொல்றாங்க. அப்போ நம்ம பார்க்குற நிஜமா சொல்ற நிஜமாம்மா சத்தியமானு தெரியாது ஜிம்மில் லைஃப் எப்படி நடந்துன்னு சொல்லிட்டு என் தம்பி லவ் பண்ண பையன் இவ்வளோ கஷ்டத்தை சொல்றாங்க. ஆமாடா அவன் ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கான். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது ஜிம்முக்கு ஒரு லவ் வந்து சொல்லிட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாது. ஓகேவா அவங்க யார்ட்டா தெரிஞ்சா கூட அவன் சொல்லி அழுவான். கஷ்டமா இருக்கு சொல்லிட்டு அவன் யார்ட்டையும் சொல்ல முடியுமா. குழந்தை பாவண்டா தனியாக அழுதுட்டு இருக்கு, கஷ்டப்படுது, ரொம்ப வந்துட்டு ஒரு ஹார்ட் ஆயிருக்கான். அவன் கண்ணு அவ்வளோ பெயின் இருக்கா. ப்ளீஸ்டா நம்ம கொஞ்சம் டைம் கொடு, ஜிம்மில் தப்பா நினைக்காத சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க இல்லை மன தப்பா நினைக்க சொல்ல ரொம்ப அழகாங்க. இப்போ அவர் அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டு நம்மளுடைய சர்ஜனோட ஃபோட்டோ பண்ணிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல, நீ என் நம்பர் இல்லை நம்பி தான் விட்டு போயிருக்கோம் பாய் ஃப்ரெண்டை. இந்த பாரு உன்னோட ஜிம்மினை அதாவது என்னோட ஜிம்மினுக்கு இனிமேல் இப்போ அவன் என் ஜிம்மின் நான் பார்த்துக்கிறேன். இது குறி கவலைப்பட சரியா, நீ ஆசைப்பட்ட மாதிரியா அவன் ரொம்ப ஹாப்பியாக வாழ்வான். டைம் எடுக்கும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆனால் ஜிம்மில் நான் கண்டிப்பாக அப்படியே வாழ வைப்பேன் சரியா. இது என்னோட ப்ராமிஸ்டாக சொல்லிட்டு நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. உன் கூட நிறைய டைம் இல்லை இருக்க முடியாமல் போயிடுச்சு, மன்னிச்சுட்டா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. இப்போ நம்பி பார்க்குறாங்க. நம்பி இப்போ சொல்கிறாங்க அம்மா நான் வீட்டுக்கு போகிறேன், நான் ஜிம்மின் வீட்டுக்கு போகிறேன் சரியா, நீங்கள் வீட்டுக்கு போங்க சொல்கிறாங்க. உங்கள் பார்ப்ப நம்பி சொல்கிறாங்க இல்லைம்மா இதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டேன் சரியா. ஜிம் கண்டிப்பாக ஒன் டைம் எனக்கு ஷேர் பண்ணுவான். அந்த டே வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அவன்கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் உண்மையில சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. நிஜமா நான் இதுக்காக ஜிம் விட்டு கொடுக்க மாட்டேம்மா. ஏன்னா சர்ஜன் வந்து இல்லை, அவன் இருந்து இவன் லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணாதான் தப்பு சரியா. அவன் இல்லைம்மா இவனும் என்னை அக்செப்ட் பண்ணி கூட ரெடியாக கூட இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட்டாக இருக்கான். ஆனால் அவன் விலக்குற்றோட பெயின் வந்து விலக்குற்று வந்து நான் மேரேஜ் பண்ணிப்பேன் சரியா. நான் வந்துட்டு ஹாப்பியாக வச்சுப்பேன். இந்த மேரேஜ் லைஃப் வந்துட்டு ஒரு ட்ரூவான மேரேஜ் லைஃபாக மாற்ற சொல்கிறாங்க. இப்போ நம்பி நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ நம்பின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அம்மா அப்பாலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு கிளம்பி போய் அந்த பக்கம் வராங்க. அது நம்பி அந்த பக்கம் போகிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு காரில் ஒரு நினச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த 6 மந்த் உனக்கு எவ்வளோ ஹெல்லாக இருந்திருக்கும். ஏன்னா நம்பிட்டு ரொம்ப ஹார்ட்டாக இருக்காரு அவங்க தம்பி இறந்தது. ஆனால் அவங்க அப்பா அம்மா ரொம்ப உடஞ்சி போகிறாங்க சொல்லிட்டு காட்டிக்காம வந்துருப்பாரு. இன்றைக்கி அவருக்கு ரொம்ப அழகு வருது. என் தம்பி பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான்ல, ரொம்ப லவ் பண்ணிட்டு அவ்வளோ அழகான ஒரு பையன், ரொம்ப துருத்துருன்னு இருப்பான். என்ன மாதிரி கூட கிடையாது. ஆனால் அவன் லவ் விஷயத்துல இவ்வளோ லவ் பண்ணி நினச்சி கூட பார்க்க இப்படி ஒரு லவ் அவனுக்கு சொல்லிட்டாங்க. ஆமாம் ஜிவனை பார்த்தா யாருக்கா தான் லவ் வரும், நீ சொல்கிறது உண்மைதான். அவனை பார்த்து யாரும் லவ் பண்ணாமல் இருப்பாங்க. என்ன ஆனால் இப்போ அவன் ஜிபி சரி நான் பார்த்துக்கிறேன்டா, அதனால் அவன் கூட வர முடியாது போயிடுச்சு எனக்கு தெரியுது. ஆனால் இதுக்கப்புறம் நான் பார்த்துப்பேன் சரி, அவங்க ஹாப்பியாக இருப்பான். நீ அதை பார்க்க தான் போகிற சொல்லி அவன் நம்பிட்டுருந்தான். ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டு என்னை ஜிம் லவ் பண்ணியிருக்காங்க. அது லவ் இல்லைன்னு அது புரியுது. தன் தம்பியாக லவ் பண்ணியிருக்கா சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு நம்பி வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்து பார்த்தா ஜிம் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அவர் பட்டுக்கு ஜிம் பக்கத்தில் பார்த்துக்கிறாங்க. ஜிம் தூக்கத்தை பொங்கல் நம்பிட்டு ஹக் பண்ணுறாங்க. நம்பிட்டு ஒரு டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியும் எவ்வளோ ஹார்டாக இருக்க சொல்லிட்டு. ஓகேவா அது வந்து வெளில வந்துட்டு சரியா நம்ம பிடிச்சவங்க நம்ம விட்டு போயிட்டாங்க இருக்காங்க. நம்மளும் போகணும் இல்லைடாமா சொல்லிட்டு நம்பிட்டுருந்தான். ஜிம்மே பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஒரு ப்ரீஷியஸ் பர்சன் சரிமா, என்னோட சர்ஜன் வந்து தப்பே இல்லை ஓகே சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. எனக்கு அவனை பிடிச்சிருந்தாக்கா ஃபர்ஸ்ட் ஒன்று ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப குவாய்ட்டாக இருந்தேன், நல்லா படிக்கிற ஒரு பையன், ரொம்ப ஒப்பீனியன்ட்டாக ரொம்ப டீசெண்டாக இருந்தேன். எனக்கு ஆள் ஒன்று பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுற சரியா, நீ என்னோட ஒய்ஃப்டா, நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான், உன்னை யாருக்கும் தர மாட்டேன்டா சொல்லிட்டு நம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிம் ஐஸ் ஒன்று பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் ஒருத்தர் அப்படியே ஹக் பண்ணியிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து பார்க்குறாங்க. ஜிம் அப்படியே ஹக் பண்ணியிருக்கா. ஜிம் நினச்சிட்டாங்க நினைக்கவும் நம்ம ஜிம்மில் அகைன் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ஜுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜுன்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. குட் மார்னிங் சொல்கிறாங்க. நான் காஃபி எடுத்து வரவா சொல்கிறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் நம்ஜு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஜிம் படுக்கையில் காஃபி எடுத்து வராங்க.
காஃபி ட்ரூன்ட்டு இப்போ நம்ம நம்பிட்டு கொடுக்குறாங்க. நம்ஜன் ரொம்ப ஹாப்பியாக குடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க ஜிம் கிட்ட அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ 3 days ஆகும். ஜிம் இங்கே நம்ஜன் ஜிம் இங்கே தான் இருப்பாங்க. ஜிம்ல அம்மா நிறைய ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. 3 days ஆஃப்டர் தான் நம்ஜன் பார்க்குறாங்க. ஜிம்ல வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. ஓகே நம்ஜன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அம்மா அப்பா நாங்கள் போயிட்டு வரோம் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ஜி கார் வந்துட்டு இருக்காங்க. நம்ஜி ஜிம்ல பார்க்குறாங்க. ஜிம் அந்த விண்டோஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. விண்டோஸோட வியூ தான் பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணில் அப்படி ஒரு பெயின் இருக்குது. நம்ஜிக்கு அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாடம்மா அந்த வேர்ல்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? எப்படிலாம் தப்பு பண்ணிட்டு எப்படிலாம் வந்துட்டு இருக்காங்க. நீ ஒரு லவ் பண்ணிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறியா சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த லவ் வந்து பியூரான ஒரு லவ் தானே. அதை விட அந்த லவ் வந்து அவர் ஹார்ட் பண்ணி அந்த லவ் விட்டு போயிடுச்சு. அதுதான் அவங்க சொல்லிட்டு நம்ஜின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ஜின் வீட்டு கூட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ஜின் அம்மா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆண்டி ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்காங்க நல்லா இருந்தாங்க. உள்ள வாசல் கூட்டிட்டு வராங்க. இப்போ ஒரு 2 days ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் வந்து உட்காந்துருக்காங்க கார்டனில். ஜிம்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்க நம்ம சொல்கிறாங்க. நம்ம பேரும் சைக்கிள் ரைடு போகலாமா சொல்கிறாங்க. சைக்கிள் ரைடு ஆமாம் சைக்கிள் ரைடு போகலாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜிமின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரியா கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்ம பார்க்குறாங்க. பாருப்பா போயிட்டு வாப்பா. ஏன்ப்பா வீட்டுக்குள்ளே இருக்க போயிட்டு வா ஏன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு சரிங்க நான் 2 பேர் போகிறாங்க. ஜிம் நம்ம சைக்கிள் ஓட்டு போயிருக்காங்க. ரொம்ப தூரம் போகிறது ஒரு ரிவர் வருது. அந்த ரிவர் கிட்ட ஒரு பெஞ்ச் இருக்குது. ஸ்டோன் பெஞ்சு. அங்கங்கே மாடெல்லாம் மெஞ்சிட்டு ஒரு மாதிரி அழகாக இருக்குது. இந்த நிறுத்த சொல்கிறாங்க. 2 பேர் நிறுத்துறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம சீட்டில் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஸ்டோன் பெஞ்சில் இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க நம்ஜின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி ஷேர் பண்ணாத விஷயத்தை நான் ஷேர் பண்ணவா சொல்கிறாங்க. என்ன ஷேர் பண்ணணும் சொல்லுங்க சார். ஜிமின்னு சொல்கிறாங்க. நான் நம்ஜின் தான் நான் ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறேன். ஜிமின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக ஆமாம் ஃப்ரெண்டாக ஒரு பார்ட்னர்ன்றதுலாம் வேறு. ஓகேவா ஃபஸ்ட் ஃப்ரெண்டாக பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஷேர் பண்ண தோன்ற ஒரு விஷயம் அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க் என்னாச்சு நீங்கள் அழறீங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. எனக்கு ஒரு தம்பி இருந்தால் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு தம்பி இருந்தால் அவன் பேர் சிவஜோன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. ஜிம் பார்க்குறாங்க. நன்றி சொல்கிறாங்க. ஆமாம் அவன் பேர் சிவஜோன்னு கொஞ்சம் ஒரு 6 months பிஃபோர் இறந்து போயிட்டான். அப்பா அம்மா கூட ரொம்ப ஹார்ட்டாக இருந்தாங்க. இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் அவங்க எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு தெரியுமா. மேரேஜ் பண்ணிக்க விருப்பமே இல்லை. சரி அப்பா அம்மா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகே சொன்னேன். அப்போது நிறைய பிளேட் பார்த்தோம் பிடிக்கல யாரையுமே. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஜிம்ல ஆச்சே சொல்லிட்டு தோணுச்சு எனக்கு. நீ ரொம்ப நல்ல பையன் ரொம்ப குவாய்ட்டாக இருப்பியா. நம்ம நல்லா படிக்கிற ஒரு பையன் ரொம்ப குவாய்ட்டாக ரொம்ப டீசெண்டாக இருப்பேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எதுவும் எனக்கு என் ஃபேமிலியில் ஒரு பாசனம் பார்க்க இருந்துச்சு. நம்ம ஜிம்ல ஆச்சு அப்படி சொல்லிட்டு தோணுச்சு. அதனால தான் டக்குன்னு ஓகே சொல்லிட்டு மேரேஜுக்கு. உனக்கு இந்த மேரேஜில் ஓகேவா எனக்கு ஒன்றும் கேட்கவே இல்லை. நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் மேரேஜ் பண்ணிட்டு பேசலாம் ஜிம்னு அவரை சொல்லிட்டேன். நீ எப்படி மேரேஜ் பண்ணியிருக்கா ஓகே சொல்லிக்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும் ஜிம்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட்டாக இருக்கேன். எனக்கு என் அப்பா அம்மா எனக்காக தான் நிறைய பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பையனா எனக்கு படிக்கிறோம் ஃபாரின் போகணும்னு சொன்னால் அப்பா அம்மாவும் சரி பிஸ்னஸ் அங்கே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோஜினுக்கு இங்கே தான் பிடிக்கும் கொரியா தான் பிடிக்கும். ஒரு இடத்துல இருப்பான்னு சொல்லி சொன்னால் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி அழுகு வருது. அப்படி அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நானும் அப்பா அம்மா 3 பேர் அங்கே போயிட்டோம். சோஜனுக்கு தனியாக தான் இருந்தால் மெய்டு ஆண்டி கொடுத்தா. மெய்டு ஆண்டி தான் ஜிம்னு சோஜனை பார்த்துப்பாங்க. தனியாக தான் இருப்பா. அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நம்ம ஜினானி கூட பார்க்கணும் வாடா அவனு கூப்பிடுவாங்க. வரேன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல அவங்க கூட இல்லாமல் போயிட்டேன். எனக்கு அது ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. அவங்க இறந்து போகிறோம்னா லாஸ்ட் மினிட்ல கூட கை கொண்டு பிடிக்கல. ஏன்னா அவங்க இறந்து போகிறதுக்கு அப்புறம் தான் நான் ரூம்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு நான் நம்பினால. ஏன்னா நான் வந்து நல்ல அண்ணனா இல்லை சொல்லிட்டு அவரோட இப்போ ஜிம்னுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேஸ்ட் ஃபாலோ ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ ஏன்னா நான் ஒரு நல்ல அண்ணனா இல்லாமல் போயிட்டு ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்பி நடறாங்க. இவளுக்கு ரொம்ப டியாஸ்ஃபால் ஆகிட்டு இருக்கு. எனக்கு இது வரைக்கும் யாரும் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணல. எனக்கு ஃப்ரெண்டு அப்படி சொல்லிட்டு யாரும் ஷேர் பண்ணிக்க விரும்பவே இல்லை. என்னோட ஃபேமிலி விஷயம் நான் வெளில சொல்ல விரும்பல. முதல் தடவை விட்டு சொல்லணும் அழுந்து தோணுச்சு ஜிமின் சொல்லிட்டு நம்ம நம்பி நான் அப்படியே ஜிமின் சொல்லிட்டு சந்திக்கிறாங்க. சந்திட்டு நான் ஒரு நல்ல அண்ணனாவே இல்லை. அவன் ஆசைப்படுவான் வானம்ச்சு நீ வரும்போது சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவான். அந்த சர்ப்ரைஸ் எனக்கு தெரியாது. உனக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். உனக்கு அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது உன்னை காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எனக்கு என்னென்ன தெரியல. கடைசி வரைக்கும் சர்ப்ரைஸ் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டான் ஜிமின் அப்படி சொல்லிட்டு நம்ஜி ரொம்ப அழகாங்க. ஜிமினுக்கு ரொம்ப டியாஸ்ஃபால் ஆகிடுச்சு. ஒரு இடத்துக்கு ஒரு டேஸ்ட் கண்ட்ரோல் பண்ணல. நீங்கள் சிவஜோட அண்ணா வாக்கு கேட்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஏன் ஜிமி சொல்கிறாங்க. நீங்கள் சிவஜோட அண்ணா வாக்கு கேட்குறாங்க. நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ஜன் அவரு அவங்க அப்பா அம்மா 3 பேர் லண்டனில் தான் இருப்பாங்க. நாங்கள் லண்டனில் தான் சொல்கிறாங்க. லண்டன் சொல்கிறாங்க. ஆமாங்க தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் தம்பி அப்படி ஃபோன் காமிக்கிறான்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற அக்கா தெரியாத மாதிரி இருக்கு பண்ணுறாரு. இப்போ ஃபோன் ஆன் பண்ணிட்டு இந்த பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி அவங்க பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தா ஷாக் ஆகிடுறாங்க. எனக்கு நம்ஜுன்னு சிவஜுன்னு நம்ம நம்ஜன் அப்பா அம்மா 4 பேர் இருக்காங்க. அதுக்கு எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் என் தம்பி ரொம்ப அழகாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பா. ரொம்ப நல்ல பையன் தூட்டு பையன் மாதிரி கூட இருக்க மாட்டான். ஒரு மாதிரி சம்டைம்ஸ் அழகாக சுற்றுவான். அழகாக இருப்பான். பாசம் யார் மேலே வச்சுட்டான்னு வச்சுக்கேன். அவ்வளோ பாசம் வச்சிருப்பான் தெரியுமா. ரொம்ப நல்ல பையன். ஆனால் அவன் இந்த வேர்ல்டு விட்டு போகணும்னு நினச்சி கூட பார்க்கல ஜிமின். அப்போ சொல்லி நம்ஜன் நடறாங்க. இப்போ ஜிமின் சர்ஜனை பார்த்ததுக்கப்புறம் பயங்கரமாக ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ஜன் பார்க்குறீங்க. எனக்கு அவருக்கு புரியுது. ஜிமின் வந்து இது வரைக்கும் அழவே இல்லை. ஜிமின் அழாமல் இருந்தது. அழாமலே இருந்தார் அப்படின்னாக்கா அவருக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகல ஃபியூச்சரில்.
ஒரு மென்டலி அஃபெக்ட் ஆகுறது வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால தான் ஏன்னா மனசுக்குள்ள அவர் அப்படி ஒரு அழுத்தத்தை வச்சிருக்காரு. ஜிம்மின் கனவு ரம்ஜன் கனவு தெரியுது. ஏன்னா சம்டைம்ஸ் தூக்கத்தில் அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ரம்ஜன் பார்த்துருப்பாங்க. அதனால தான் இப்போ பார்க்குறாங்க ஜிமின் அப்படின்ட்டு அப்புறம் உடஞ்சி போய் அழகாங்க. ரம்ஜன் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ரம்ஜன் இவங்க உங்கள் தம்பியாக சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் சொல்கிறாங்க, இவங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதா சொன்னாங்க. ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஒரு ப்ரீஷியஸான திங்ஸ் ஒன்று காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் அது என்னன்னு தெரியல சொல்ல அப்படி போயிட்டான் சொல்லிட்டு ரம்ஜன் அழகாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, அவருக்கு ஒரு மாதிரி அப்படி சிவஜின ஃபோட்டோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அப்படின்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்கா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்னு கேட்குறாங்க. நம்ஜன் சொல்கிறாங்க, இந்த மறைக்காம உண்மை சொல்லுங்க, நான் யாரும் உங்களுக்கு தெரியுமா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ஜன் பார்க்குறாங்க, எனக்கு மறைக்கணும்னு தோணல ஜிமி, நான் சொல்கிறேன் சரியானு யாரும் தெரியும். எனக்கு எப்போ தெரியுனாக்கா இப்போது ஒரு 3 days பிஃபோர் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் வீட்டுக்கு நம்ம போகணும்ல அப்போ தான் சரியா, எனக்கு அப்போ தான் தெரியும். அந்த ஃபோட்டோ நான் பார்த்தேன், நீயும் நம்ம ஜிமின் நீயும் சர்ஜனும் இருக்கிற ஃபோட்டோ நான் பார்த்தேன். அந்த ஃபோட்டோ பார்த்துக்கப்புறம் நீ யாரும் தெரிஞ்சுக்கிட்ட சரியா, எனக்கு தெரியும் ஜிமி, நீ அவனை ரொம்ப லவ் பண்ணின்னு சொல்லிட்டு என் தம்பி தான் அவன் ரொம்ப லவ் பண்ணியிருக்கா சொல்லிட்டு அவனுக்கு விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவன் வந்தளவுக்கு லவ் பண்ணேன். ஆனால் லாஸ்ட் மீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்து சொல்லிட்டு இல்லை அம்மா சொன்னாங்க 2 days பிஃபோர் தான். நான் கூட எதனால நீ ஹார்ட்டாக இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா ரொம்ப சேடாக இருக்க சொல்லிட்டு ஜேஹோப் சொன்னேன். அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி ஜிமினியை சேடாக இருக்க சொல்லிட்டு தெரியல சார், அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான், அது ஏன்னு தெரியாது சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ யாருக்கும் தெரியாமல் என்னதான் நடக்கும் லைஃப்பில் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதை எதுவும் சர்ச் பண்ணி பார்க்கல, ஜஸ்ட் புக்ஸை ரீட் பண்ணி தான் ட்ரை பண்ணேன். அப்போ தான் பார்த்து அந்த புக்ஸ் கீழே வந்துச்சு, அதில் தான் ஃபோட்டோ வந்துச்சு. என் தம்பி ஃபோட்டோ எப்போ எங்கள் வந்துட்டு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மாட்டே இப்போ கேட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆண்டிக்கு சொல்லிட்டாங்க, தெரியும் என் அம்மா கிட்ட சர்ஜன் வந்துட்டு ப்ராமிஸ் வாங்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஜிமின் ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க எனக்கு? ஆமாம் சோஜியோட விஷயம் வந்துட்டு உங்க கூட நான் வாழணும்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு தெரியாது அது. என் அம்மா எனக்கு சொல்லவே இல்லை. மேரேஜ்க்கு அப்புறம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு ஒன்று பிடிச்ச நாள் மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு சரியா. ஜிமின்னு சொல்லிட்டாங்க. நம்ஜன் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு முன்னாடி நம்ஜன் நான் நீட் அவுட் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நம்ஜன் சொல்லிட்டாங்க, ஐ லவ் யூ ஜிமின், எனக்கு தெரியும் இந்த டைமில் சொல்லிட்டு எவ்வளோ தப்புன்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை சரியா. என் மனசு சொல்லி தான் ஆகணும். நான் வந்துட்டு என் தம்பியோட பாய் ஃப்ரெண்ட் ஒன்று பார்க்கவே இல்லை. நான் மனசாக எனக்கு பிடிச்சிச்சு. நான் உங்கள் ஃபஸ்ட் டைம் லைன்லேட் பண்ண வந்து போய் இது நம்ம ஜிம்ல ஆச்சுன்னு தோணுச்சு. அது ஏன்னு தெரியாது, எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தோணுச்சான்னு தெரியாது. இது நம்மளோட ஜிம்ல ஆச்சே சொல்லிட்டு நினச்சி தான் நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்துச்சு. மேரேஜ் பண்ணதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் உன்னோட லவ் ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு உன்னை மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்க, உங்களோட மட்டும் தான் வாழணும், உன்னை மட்டும் தான் கம்ஃபர்ட் பண்ணணும், நீ என் கூடவே இருக்கணும், உன்னை அழகுக்கு கூட சொல்லி தோணும் சரியா. என் தம்பியோட பாய் ஃப்ரெண்ட் நான் பார்க்கல, என்னோட ஒய்ஃபை நான் பார்க்குறேன், என் ஃப்ரெண்டாக என் பார்ட்னர் நான் பார்க்குறேன் சரியா. அங்கே பாரு, ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்றதுக்காக நம்மளும் போயிடணும் அவசியம் இல்லை ஓகேவா. நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும் ஓகேவா, புரிஞ்சுக்கோ சொல்லி நம்ம சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அழகு வந்து நம்ம சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் இது வரைக்கும் அழுது பட கூட தெரியல. ஏன்னா அவங்க லவ் பண்ணது யாருக்கும் தெரியாமல் இருக்கு, அப்பா அம்மா அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கு. எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குன்னு கூட என்னால் சொல்ல முடியல. ஆனால் கழனு தோட்ட தயவுசெய்து அழுது ஜிம்னு சொல்லிட்டு நம்பிட்டு நான் ஒரு ஹேண்ட் ஓப்பன் பண்ணி அப்படி கூப்பிட்றாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜிம் வந்துட்டு அந்த ஸ்டோன் மீதில் உட்காந்துருக்காங்க. இவர் முன்னாடி வந்து நீட் பண்ண மாதிரி ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு இப்போ ஒரு அழுதுக்கு ஒரு ஷோல்டர் வேணும். இப்போ அப்படி போய்ட்டு ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணி பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னாச்சு நம்ஜன் என்னோட சர்ஜனுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ஜன் அப்படி ஹக் பண்ணிட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து நம்ம பிரெயின் டேட்டாக இருந்துச்சு அதான் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாங்க, அங்கே பாரு அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு தான் நடந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி அவன்கிட்ட போனதுக்கு. நானும் ஒரு ரீசன் போட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் இல்லை நான் கொஞ்சம் பக்கத்துக்கு கேர் பண்ணி பார்த்துருக்காமல் தோடு. நான் இல்லை அப்பா அம்மாலாம் இல்லாமல் இருந்தனால தான் அவன் தனியாக வந்து கஷ்டப்பட்டானோ, இல்லை அவனே அவனை பார்த்துக்கனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் யார் ரீசன் இல்லை, என்னோட சர்ஜன் இறந்ததுக்கு ரீசன் போயிட்டு, ஆனால் நீங்கள் யார் ரீசன் சொல்லி உங்களை ப்ளேம் பண்ணிக்க வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, நான் உங்களோட கேட்க நம்மளும் சொல்கிறாங்க சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு மறக்கவே ஜிம்மி நம்ஜன் அப்படி சொல்கிறாங்க. நம்ஜனுக்கு அது புரியுது, எனக்கு புரியுது ஜிம்மினோட மறக்க சொல்லவே இல்லை ஜிம்மி, நீ வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ ஜிம்மி, எவ்வளோ டைம் எடுத்துக்கும், ஆனால் நமக்கு ஒரு அகைங்க ஒரு லைஃப் இருக்குது சார் யார் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, உங்களுக்கு அகையில் ஒரு லைஃப் இருக்குடாமா, நீ வந்து லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்காது ஓகேவா. அவங்க எங்கள் எப்படி போனது போயிட்டு தான் ஓகேவா. இப்போ வரை இப்போ எனக்கு அவங்க தம்பி தான். இப்போ அவன் வந்துட்டு போயிட்டு அதுக்காக அவங்க மேலே லவ்னு அர்த்தமாக நான் சொல்கிறாங்க. உனக்கு அவன் மேலே எப்பவுமே லவ் இருக்குது ஓகேவா. அந்த லவ் எனக்கே மாற்றக்கூடாது சரியா. அது அந்த லவ் எப்பவும் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு லைஃப் இருக்கா ஓகேவா. அவன் லவ் உங்ககிட்ட இருக்கும், இவன் உன்னோட லவ் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆனால் அவனால் நம்ம கம்ஃபர்ட் பண்ண முடியாது. ஆனால் நான் இருக்கல, உனக்கு நான் இருக்கேன் பாரு, ஃப்ரெண்டாக இருப்பேன், ஃப்ரெண்டாக கம்ஃபர்ட் சொன்னா எல்லாமே நான் இருப்பேன்டா சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப அழகு வந்து எனக்கு என்ன சொல்கிறது தெரியல. எனக்கு அவர் லாஸ்ட் மினிட்ல ஹக் பண்ண ரொம்ப ஆசை இருந்துச்சு. அவருக்கு வீடியோ சென்ட் பண்ண சொல்கிறாங்க. வீடியோ சொல்கிறாங்க. ஆமாம் அவர் வீடியோ சென்ட் பண்ணாரு. அந்த வீடியோ பார்க்குறப்போ எனக்கு அழனும் தோணுச்சு, கத்தி அழனும் தோணுச்சு, யாராவது கட்டி பிடிச்சி அழனும் தோணுச்சு. ஆனால் அப்போ யாருமே இல்லை நம்ஜன் சொல்லி இப்போ தான் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ஜனுக்கு நல்லா புரிஞ்ச ஒரு பெயின் நீ அழைச்சிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு அந்த வீடியோட பார்க்குறப்போ சொல்லிட்டாங்க அந்த வீடியோவில் என்னச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் தான் 1 வீக் அப்புறம் வீடியோ வருது. ஜிமினுக்கு 1 வீக்காக சரி சாப்பிடாம தூங்க வந்திருப்பாரு. சர்ஜன் வீடியோ வந்ததும் ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா வீடியோ சென்ட் பண்ணிட்டாரா, என்ன வீடியோ சொல்லி ஜிம் ஓப்பன் பார்க்கும்போது ஜிமின் கண்ணில் அப்படி கண்ணீர் கொட்டுது. எனக்கு அவர் இருக்கிற கண்டிஷன் அப்படி சர்ஜனோட கண்டிஷன் அப்படி இருக்கும். ஹாஸ்பிட்டல் பெட்டில் அப்படியே வந்து ஒயர்லாம் வச்சுருப்பாங்க. அவர் பாடி ஃபுல்லாக ஒயர் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே வீட்டு அங்கே பாடச்செல்லாம் சொல்லிட்டு அது வீடியோ வந்துருக்கு. சர்ஜன் ஆசை ஜிம்முக்கு அந்த வீடியோ தொட்டு பார்க்குறாங்க. எனக்கு தெரியல விட்டு போப்பாருன்னு சொல்லிட்டு
நான் வந்து ரிட்டன் வரமாட்டேன் தங்கம், நீ நினைப்பல சர்ஜன் வந்துருவாங்க 1 வீக்ல வந்துடும் சொல்லி என் குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் என் குழந்தைக்கு தெரியாது நான் வரமாட்டேன் சொல்லிட்டு நான் சொல்லாமல் போயிட்டா எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பா, லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி போய் எனக்கு தெரியும் சரியா. பாடாமா எனக்கு விட்டு போகணும் ஆசைலாம் இல்லை, ஆனால் போயிட்டு என்ன கூட இருக்க விடுது சரியா. எனக்கு எதுவுமே நடக்கும்னு தெரியாதுடா, பிரெண்டேட்டாமா சரியா. எனக்கு அது கெட்டாயிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் சரியா. ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப பெயினாக இருக்குது, ப்ரீத் பண்ணவே முடியல, வேறு வழி இல்லாமல் இருக்குது. எனக்காக உனக்கு இந்த வீடு உனக்கு சென்ட் பண்ணுறதுக்காக தான் சரி நான் வரமாட்டேன் சரியா. ரொம்ப தூரம் போகிறேன், ரொம்ப தூரம் தள்ளி போகிறேன். ஆனால் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜென்மனும் நினச்சினா கண்டிப்பாக உங்க கூட நான் இருப்பேன் சரியா. இப்போ எல்லாம் இருக்க முடியாமல் போயிடுச்சு, உங்களோட லைஃப்பை வாழ முடியாமல் போயிடுச்சு, ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தவங்க கூட கூட சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் வேணும் நான் பண்ணல சரியா, தெரியாமல் நடக்குது இது எல்லாமே. எனக்கு தெரியல, நீ எனக்கு அளவுக்கு அதிகமாக லவ் கொடுத்துட்டில்ல, அதனால தான் காடி இது போகுதுன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க, என் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நீ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சரியா. என்னோட விஷயம் எனக்கு இப்போ ஒன்றே ஒன்று தான், என்னால் தான் கொடுக்க முடியாது. ஆனால் உனக்கு அகையில் லைஃப் லவ் இருக்கும், லைஃப் இருக்குது சரியா. நீ அகைன் பர்சன் லவ் பண்ணணும், உனக்கும் லைஃப் இருக்குது, அந்த லைஃப்பை நீ ஹாப்பியாக வாழணும். நான் போயிட்டு இருக்காக உன் லைஃப் தொலைச்சிடக்கூடாது சரியா. நான் வந்து எப்போதும் நம்ம பிடிச்ச பர்சனை விட்டு போயிட்டு அவனுக்காக நம்மளும் போக முடியாடாமா. ஒன் டே நம்ம லைஃப்பில் நம்ம பிடிச்ச மாதிரி மாறும் சரியா. ஏன்னா லைஃப் ஒரே ஒரு டைம் தான், ஆனால் சான்ஸ்ன்றது 2 டைம் இருக்கும். உனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது நம்ம வாழறதுக்கு. புரிஞ்சு போய் எனக்கு லவ் தான் விட்டு போக தேவை, நான் தான் போகிறது லவ் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எனக்கு புரிஞ்சுப்பா நம்புறேன்டா, எதுவும் பண்ணாது சரியா. அவள் சாப்பிட்டு எது முடிவு எடுத்தது தப்பான முடிவு எடுக்க மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் செகண்ட். இப்படி பண்ணிட்டா கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன் சரியா. எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், ஒன்று வெறுத்துருவோம் பார்த்துக்கோ. அப்படி எதுவும் பண்ணக்கூடாது சரியா. செல்லம் நான் சொல்கிறது கேட்பான்னு தெரியும், உன் அப்பா அம்மாவை எல்லாரோட உனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காது கேட்கணும்னு சொன்னேன்ல. மட்டும் நான் கேட்டேன் உனக்கு யாரும் வாட ரொம்ப பிடிக்கும், உன் அப்பாவே அம்மாவை கேட்டேன். அப்படி சொன்னேன், ஏன் நீ ஒன்றும் சொல்ல சொல்லிட்டு கேட்டேன், என்ன எதுக்கு சொல்ல நான் கேட்டேன். அப்பா சொன்னா இல்லை என் அப்பா அம்மா வந்துட்டு அவங்க வந்து பெற்றிருக்காங்க, அதனால அவங்களோட ரத்தம் நான், அதனால அவங்க கேமரா பாசம் இருக்குது. ஆனால் எந்த ஒரு ரத்த சம்மந்தமும் இல்லாமல் ஒருத்தவங்க லவ் பண்ணுறோம், அதான் ட்ரூ லவ். அந்த லவ் தான் வந்துட்டு லைஃப் வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும். அதனால் நான் வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், அப்படி பார்த்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு எந்த ஒரு சொந்தமும் இல்லாமல் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் நீ என்கூட வந்த, நமக்கு ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் இருக்குது. அப்போ வந்துட்டு நீ இன்னும் ஒன்று சேர்த்துக்கோ. இப்போ கேள்வி சொல்லிட்டாங்க, இப்போ நம்ம சிவஜன் கேட்டிருப்பாங்க அவளை அப்பாவும் பிடிக்கும், அப்பா பிடிக்கும் அம்மா பிடிக்கும் என்ன பிடிக்கும்னு கேட்டுருவாரு. நம்ம ஜிம்மி தான் எனக்கு சிவஜனாக தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு டைட்டாக ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இங்கே சொன்னால அதே மாதிரி தான் சரியா. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்ன மாதிரி பையன் லைஃப் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. நான் இவ்வளோ லைஃப் வருவேன், இவ்வளோ லவ் கொடுப்பேன், இவ்வளோ கேர் கொடுப்பேன், ஏன்னா அவ்வளோ அதிகமாக காதலிப்பேன் நினச்சி கூட பார்க்கலடா. எனக்கு அந்த லவ் நிறைய இருக்குது சரி. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் அந்த வேர்ல்டு விட்டு போகிறேன் தான், ஆனால் அதுக்காக ரொம்ப நல்லா அழுதுட்டு போகிறேன் எனக்கு சரியா. ரொம்ப ஹாப்பியாக போகிறேன். ஒரு ஒருத்தவனை விட்டுட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா என்னோட லைஃப் வந்து பார்த்துக்க முடியுது, ஒரு முழுமை லைஃப் என்னால் வாழ முடியாது போயிடுச்சு. ஆனால் நீ அப்படி வாழப்பட சரியா. நீ வந்துட்டு ஒரு முழு லைஃப் வாழணும்டா எனக்காக சரி. எனக்கு சேர்த்து நீ தான் வாழணும். நான் எப்படிலாம் ஆசைப்பட்டோம் அதே மாதிரி லைஃப் நீ வாழணும் சரியா. நான் சர்ஜன் சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, சிவஜன் சொல்கிறாங்க, நான் அதுக்கு பேர் வரமாட்டேன் தங்கம். குழந்தை ரொம்ப அழுகும், ஆனால் குழந்தையோட கேஸை வைப்பட நான் வரமாட்டேன். குழந்தைய ஹக் பண்ண நினைக்கும், ஆனால் நான் ஹக் பண்ண என்னால் முடியாது சரியா. ரொம்ப தூரத்தில் இருக்கேன், ஆனால் குழந்தை எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன் சர்ஜனாக சொல்லிட்டு. அதனால நீ பத்திரமா இருப்ப நம்பர் சரியா. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அகைன் உனக்கு லவ் இருக்குது, லைஃப் இருக்குது சரியா. இது என்னோட ப்ராமிஸ், ரெண்டு விஷயம் செய்தான் ஓகேவா. நீ அகைன் லைஃப்பை மேட்ச் பண்ணிக்கிற பர்சன் கண்டிப்பாக என்னோட பெட்டரான பர்சன் லைஃப்பில் வருவாங்க. என்னை மறக்க உனக்கு கஷ்டமாக இருக்குது தெரியும் சரியா. ஆனால் கண்டிப்பாக நீ மறந்துட்டு நீ ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும், ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணி அகைன் லைஃப் நீ வாழணும் சரியா. அதை நான் மேலே பார்க்கணும். இதெல்லாம் விஷயம் சொல்லுவாங்க அந்த சர்ஜனில் ஒரே ஒரு ஆசையில் மட்டும்தான் இது லாஸ்ட் விஷயம் சரியா. இதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நம்பர் ஓகேவா. எனக்கு ஒரு லைட்டாக ஹக் பண்ணணும், போகிறதுல ஸ்ட்ராங் ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு தோணுது, ஆனால் முடியல. ஆனால் இதில் கொடுக்குறேன் சரியா சொல்லிட்டு ஃபோன்லேயே கிஸ் பண்ணியிருப்பாரு. அங்கேருந்து உனக்கு லைட்டாக ஹக் பண்ணி தோணுது, அம்மாவும் நான் ஹக் பண்ணிக்கணும் அப்புறம் பக்கத்தில் வச்சுக்கணும் இருக்குன்னு தோணுது. ஆனால் இதுமாதிரி சுச்சுவேஷன் போகிறேன், மன்னிச்சிரு ஓகேவா. இந்த லைஃப்பில் உனக்கு சீட் பண்ணிட்டேன், மன்னிச்சிரு சரியா சொல்கிறாங்க. உன் கூட கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இருக்குமே போயிருக்கு. எனக்கு தெரியும் மேலே கோவம் வரும். இப்போ எனக்கு என் மேலே உனக்கு கோவம் வரப்போ என்னை விட்டுட்டு போகிறேன்னு உனக்கு கோவம் வரும். கண்டிப்பாக கோவப்படாது சரியா. நான் பேரணும் போல சரியா, போயிட்டு தான் என்னை கூட்டிகிட்டு போகுது. ஆனால் நீங்கள் இருக்கணும் சரியா. எனக்கு சந்தோஷம்ன்றது நீ தான், என்னோட ஹாப்பினஸ்ல நீ தான். ஓகே நீ ஹாப்பி நான் ஹாப்பி மேடம் நீ பார்த்துட்டே இருப்பேன் ஓகே. எப்படி ஒன்று பார்த்துட்டே இருப்பேன். நீ அழுதுனா கண்டிப்பாக நான் தாங்க முடியாது சரியா. நீ அழக்கூடாது, நான் அழுதா கோவப்படுவேன் சரியா. நீ அழுதா நான் கோவப்படுவேன், பார்த்துக்கும். இதை கோவப்படுத்தக்கூடாது. நல்லபடியாக மேனேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்து டைம் தெரியும். டைம் எடுக்கும், பெயினாக இருக்குன்னு சொல்லிட்டு பெயினை ஹீல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஹீலர் வருவாங்க சரியா. அந்த ஹீலரை நீ தான் அக்செப்ட் பண்ணிக்கணும் சரியா. அப்படி சொல்லி நம்ம சர்ஜன் தான் வீடியோ எடுத்துருக்காங்க, ஜிம்மின்னு பார்க்குறாங்க. அப்போலாம் சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க, ரொம்ப பெயினாக இருக்குது சார். ஜிம்மி நான் சர்ஜன் தான் காமிச்சிருப்பாங்க ஒரு ஹெட்டாக. ஜிம்மிக்கு அப்புறம் ரொம்ப உடஞ்சி போயிடாரு, ரொம்ப அழகு வருது பார்க்குறாங்க வீடியோவில். எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது சரியா. தங்கம் மன்னிச்சிட்டு, இதுக்கப்புறம் சர்ஜனாலாம் இருக்க முடியாது சரியா. இந்த வீடியோ எடுக்கிறதே அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் இந்த பெஸ்ட் ஒன்று கொடுக்குறது எதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏமாந்து போயிடும் குழந்தை, நான் வரும்போது சுட்டு ஏமாந்து போயிடும். அதுக்காக வர முடியாது சரியா. மன்னிச்சிட்டு தங்கம்லாம் மன்னிச்சிட்டு ஓகேவா. இல்லை நிறைய லவ் பண்ணுறேன், நிறைய மிஸ் பண்ணுறேன் ஓகேவா. நிறைய ஹக் பண்ணணும் ரொம்ப ஆசை இருக்குது, ஆனால் முடியல ஓகேவா. இந்த ஜென்மத்தில்
வச்சுட்டு போகிறேன். ஆனால் கண்டிப்பாக நீ கொஞ்சம் சேஃபான பிளேஸ் இருக்கு நம்பர் ஓகேவா? அடுத்த ஜென்மம் வந்து அவங்க கூட ஒரு அழகான லைஃப் வாழறேன். என்ன ஐ லவ் யூ அம்மா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டு பாரு வீடியோ சின்ன ஃபோனை போய் கேட்டு அந்த விட்டுட்டு அந்த பெட்டில் படுத்த விடுறான். அவர் அழவே இல்லை, அப்படி உறைஞ்சு போயிட்டார். எனக்கு அவருக்கு அழணும்னு தோணலை, தன்னை நம்ப முடியாமல் போயிட்டு இருக்கும். அவர் இறந்துட்டாரு நம்ம விட்டு போறாரு சொல்லிட்டு நம்ப முடியாமல் போயிருக்கும். அப்படின்னு கூட 1 வீக் ஆஃப்டர் நம்ம கென்ன வந்துருப்பாங்க. கென்னிட்ட போய் ஜிம்னு கேட்குறாங்க எங்கன்னு சொல்லி கேட்கும்போது கென்ன வந்து சொல்கிறாங்க மாதிரி இறந்துட்டான்னு சொல்லும்போது அவருக்கு நடந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன் வீடியோலாம் கென்னிட்டு வந்திருக்கோம். அதை காமிச்சிருப்பாரு. ஜிம் உடஞ்சி போயிட்டாங்க. அவர் அழக்கூடாது. அப்பவும் அப்படி வந்துட்டு ஒரு மாதிரி ரோட்டில் நடந்து போயிருப்பாரு. அப்போ கென்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஜிமின்னு எப்படி சொல்லிட்டாங்க ஒரு காதலி வாங்கல ரோட்டில் அப்படி நடந்து போயிட்டே இருந்திருப்பாரு. ஏன்னா இது வரைக்கும் ரொம்ப டேஸாக லவ் பண்ண ஒரு பைசா தான் நம்ம விட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு ஏற்றுக்க முடியல. இதான் நடந்திருக்கு ஜிமின் லைஃப்பில். அதுக்கப்புறம் ஜிமின் சர்ஜனை மறக்க ரொம்ப ட்ரை பண்ணாலும் முடியவே இல்லை. அவர் மறக்கவும் முடியல, வேலை மற்றவங்க சொல்ல முடியாது பெயினை. அப்படி அவர் லைஃப்பில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிவு பண்ணிடுறாரு. அப்படியே அவங்க அப்பா அம்மாவுக்காக ஒரு ஃபேக்கான லைஃப் வாழ ஸ்டார்ட் பண்ணிப்பாரு. இதான் லைஃப்பில் நடந்திருக்கும். இப்போ ஜிமின் கரண்ட்லி நம்ம நம்பிட்டு சொல்கிறாங்க நம்பிட்டு ரொம்ப தேசத்தை படிச்சோம்னா அவ்வளோ அழகாங்க. நான் நினச்சி கூட பார்க்குறேன் நம்பிட்டு அவங்க விட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க அவ்வளோ பிடிக்கும். அவங்க வந்து சொன்னாங்க நான் லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன். 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தோம். எல்லாமே அழகாக தான் போணுச்சு. ஆனால் அவங்க என்னோட போக நினச்சி கூட பார்க்க திரும்ப ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ நம்பி ஹாக் பண்ணிடுறாங்க ஜிம்மிங்க பாரு ஜிமின் அதாவது ஜிம்மிங்க பாரு இருக்கா சொல்கிறாங்க ஜிமின் எனக்கு அவர் வேணும் ரொம்ப ஆசை இருந்துச்சு. அவர் வேணும் அவர் கூடவே இருக்க சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனால் இப்போ அவரை பார்க்க கூட முடியாது தெரியுமா? ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ நம்பிட்டுருந்தா இப்போ பாரு ஜிம் நான் இறந்து போயிட்டு சரியா ஆனால் கூட சரி இப்போ பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப அழகாங்க. இது வரைக்கும் நான் யாரும் சொன்னது எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஜிம்மின் தான் நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு நம்பிட்டு கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளாம் அவருக்கு ஒரு தம்பி ஆனால் இவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா? பாய் ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அவர் சொல்கிறாங்க பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. நம்பி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கூட சரி எனக்கு நல்லா ஜிம் அவன் வந்து போயிட்டான் ஜிம்னு சொல்லிட்டாங்க. அவர் போயிட்டாதானே என் மனசு விட்டு கண்டிப்பாக அவன் மனசு விட்டு போக மாட்டான். அவன் போகவும் வேண்டாம் ஓகேவா? அவன் எப்பவும் மனசுக்குள்ளே இருப்பான். என் மனசில் ஒரு தம்பியாக இருக்கானாக்கா உன் மனசு எப்பவுமே அவன் ஃபஸ்ட்டில் இருப்பான். சரி அதை நான் மாற்றிக்க சொல்லவும் மாட்டேன். உனக்கு டைம் எடுக்கும். ஆனால் உன் லைஃப்ன்றது இதோட முடிஞ்சு போயிடுச்சு ஜிமின். ஓகே உன் லைஃப் ஒன்று இருக்குது ஜிமின். அழகான ஒரு லைஃப் உனக்கு இருக்குது ஜிமின். நீ அவன் ஆசைப்பட்ட மாதிரி நீ வாழணும் ஜிமின்னு சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க எனக்கு இப்போதைக்கே சொல்லிட்டாங்க எனக்கு புரியுது உனக்கு ஒரு டைம் எடுக்க சொல்லிட்டு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. ஓகேவா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் நீ அந்த லவ் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு உங்களோட சேர்ந்து வாழ ஆசையாக இருக்குது. நான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோட கம்ஃபர்ட் சொன்னால் நீங்கள் இருங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட் சொன்னால் நான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டே வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் சரியா? அது வரைக்கும் நல்லா நண்பர்களாக இருப்போமா சரியா? நம்பின்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ 2 பேர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ அப்படி நாட்கிட்ட போயிட்டுருக்கு. நம்ம ஜிம்மில் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஒரு லவ்வராக ஒரு ஹஸ்பண்டாக பேச மாட்டாங்க. எப்போவுமே வந்துட்டு ஒரு ஒரு கம்ஃபர்ட் சொன்ன ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி தான். இப்போனாக்கா லஞ்ச் டைமில் ஃபுட்டை ஃபிட் பண்ணி விடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க. ஜிம்னா கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம சர்ஜரி நம்மளை விட்டு போயிட்டாங்க. நம்ம இல்லை சொல்லிட்டு புரியுது அவருக்கு. இப்போ ஒன் டே நம்ம உட்காந்துருக்காங்க. ஜிம் போகிறாங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. நம்ம பார்க்குறாங்க ஜிம்மின் தாங்க சொல்லிட்டாங்க. போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு பாஸ் சொல்லிட்டாங்க. இது சொல்கிறாங்க சொல்லி பார்த்துட்டாங்க. அவர் ரொம்ப நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பாரு. அதனால நிற்கிறேன் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி நடந்துருக்காங்க. இப்போ பார்த்தாங்கன்னு அவங்க சொல்கிறது கேட்டுப்போ அவங்க இல்லைப்பா அந்த வேட்டோட போயிட்டா சரியா நம்பிட்டு இருக்கானு நம்பிட்டு அவரை அக்செப்ட் பண்ணிக்கோ சரியா? நான் ஃபோர்ஸ் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோ. எனக்கு 2 குழந்தைங்களும் இம்பார்ட்டன்ட் தான். அவன் போயிட்டான். இப்போ நான் வந்துட்டு வந்துட்டு என்னோட பையனை தான் பார்க்குறேன் சரி? நீ ஹாப்பியாக இருக்குன்னு ஆசைப்படுறேன்ப்பா. அவளோட ஆசையும் அதுதானே சொல்கிறாங்க. அவள் லாஸ்ட் மினிட் உன்னை பற்றி பேசணும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான். உன்னை பற்றி நிறைய ஷேர் பண்ணேன். எனக்கு உன்னை பார்க்கணும் ஆசை இருந்துச்சு. 1 வீக் ஆஃப்டர் வந்து பார்த்தேன். அப்போ ரோட்டில் நடந்து போயிட்டு ஒரு பார்க்கில் உட்காந்து அழுதுட்டு இருந்தியா? அது பார்க்குறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆண்டிக்கு. அதை ஹக் பண்ணுவோம் அழக்கூடாது சொல்லி தோணுச்சு. ஆனால் எப்படி வர்றதுக்கு தெரியல. நம்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு நம்பிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா அவனோட விஷஸ் ஓகேவா? அதனால தான் நம்ம மேரேஜ் பண்ணி வச்சேன். நீ வந்துட்டு சொல்லிட்டேன் கஜின்னு பார்க்குறேங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்பி நான் ஹார்ட் பண்ணிவிடுறான் சொல்கிறாங்க. பாரு நம்பி ஹார்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீ எந்த ஹார்ட் ஆகிருக்க சொல்லிட்டு எங்களுக்கு புரியுது சரியா? எங்களுக்கு அது பெயின் புரியுது. நீ டைம் எடுத்துட்டு வராங்க எவ்வளோ டைம் எடுத்து ஓகே நாங்கள் இருக்கோம் சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்ன அப்படியே அழுதே இருக்காங்க. நம்பி நம்ம மடியில் படுத்துட்டு இப்போ நம்பி அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அவங்க 3 பேருமே சின்ன அவ்வளோ அழகாக தாங்குறாங்க. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. இப்போ அழகா மிஸ் போயிட்டே இருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஜிம்முக்கு எப்படினாக்கா ஒரு 3 மந்த் மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி 3 மந்த் ஆகுது. நம்பின்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. நம்பி சொல்கிறாங்க பைக்கில் போகலாமா சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்க போகலாமா சொல்லிட்டாங்க. நம்ம ஜிம்மு ஓகே சொல்கிறாங்க. வந்து பைக்கில் போகிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு ஹக் பண்ணவே இல்லை. நம்பிச்சிட்டேன் அவர் பாட்டுக்கு நார்மலாக வந்துட்டு இருக்காரு. அவருக்கு புரியுது. நம்பின்னு பார்க்குறாங்க. 1 டே டைட்டாக ஹக் பண்ணுவேன். அந்த டே கண்டிப்பாக ஒரு சில நினைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு இப்போ ரொம்ப ஜிம் மேலே அதிக லவ். ஏன்னா இறந்த பணத்தில் பாய் ஃப்ரெண்ட் அவன் எந்தளவுக்கு லவ் பண்ணுறான்னு நினைக்கும் போது அவருக்கு இன்னும் லவ் அதிகமாக லவ் ரெஸ்பெக்ட் அதெல்லாம் அதிகமாகிட்டு இருக்கு நம்பிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நம்பிட்டு அவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு புரியுது. இப்போ ஏன்னா அவங்களும் அவங்களோட பையனை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹார்ட் ஆகல. அதில் பார்த்துட்டு அவங்களும் அவர் கம்ஃபர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நம்ம சேவ் இருந்தால் கண்டிப்பாக கம்ஃபர்ட் பண்ணிப்பாரு. அது அவர்லேயும் ஹார்ட்டாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவரோட பிளேஸில் வந்து இப்போ அவரை கம்ஃபர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்பி நம்ம கிட்ட நல்லா பேசுறாரு. அவர் வந்து குக் பண்ண எப்படின்னா நம்பிட்டு நம்ம கிட்ட ஜிம் நல்லா பேசுவார். அவங்க அப்பா கிட்ட பேசுவார். வீட்டில் உள்ள எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. யாரும் கொஞ்சம் பேக் டு நார்மல் ஆகிறாங்க. சேவ் மெமரிஸ் வந்து கொஞ்சம் வர வராங்க. இப்போ
ஒரு 4 மந்த் ஆஃப்டர் நம்ம நான் ஒயனுக்கு ஜேகப் மேரேஜ். ஏன்னா ஒயனை பார்த்தா ஜேகப் ரொம்ப பாவமாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இப்படினாக்கா சுற்றிட்டு வந்துட்டு இருப்பா. அது மட்டும் பார்த்துட்டே இருக்கான். இப்படினாக்கா தூரமாகவே பார்க்குறா. சுத்தா வரா அந்த தூரமாக வந்து பார்த்துட்டு இருக்கான். அது வந்து ஜேகப் ரொம்ப கஷ்டம் போயிடுது. அதுக்கப்புறம் பொண்ணு வந்துட்டு கஷ்டப்படுத்த வேணாம். ஏன்னா அவர் பிடிச்சி லவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறாங்க ட்ரூ லவ் தானே. ஆமாம் சொல்லிட்டாங்க. சரி இப்போ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. அவங்க மேரேஜுக்கு ரொம்ப எல்லாருமே வந்துருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க இவங்க 2 பேர் பார்க்க கூட அழகாக இருக்காங்க. சீக்கிரமே நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்பிட்டு பார்க்குறாங்க அழகாக இருக்காங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் இன்னைக்கு ஒயன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சார். ஜிம்மின் போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க ஒயனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டாங்க ஹாப்பியாக ஒயன் சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தங்கம் சொல்லிட்டு அவளும் ஹக் பண்ணிக்கிறா. ஜிமிக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜேகப் சார் சொல்லிட்டாங்க சொல்லி ஜிமி சொல்லிட்டாங்க ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப பார்க்க தான் துருத்துன்னு இருப்பாளே தவிர ரொம்ப பாசமாக இருப்பாள், அன்பாக இருப்பாள். அவளை ஹார்ட் பண்ணுறாதீங்கன்னா சொல்லிட்டாங்க. ப்ராம்ஸை நான் ஹார்ட் பண்ண மாட்டேன் ஜிமின், அவனோட ஒய்ஃப் ஓகே எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், நான் அவளை பத்திரம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. பக்கம் யோசிச்சு என் வேலை சேர்ந்து நம்ம ஒயனை ஹக் பண்ணிக்கிறாங்க. செம்ம ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேகப் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜேகப் வந்துட்டு ஜிம் வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கிறது தெரியும். ஆனால் தாண்டி நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கவே இல்லை. அவர் பர்சனல் விஷயத்தை சொல்லவே இல்லை. பார்த்து நம்ம இப்போ ஹாப்பியாக இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டாங்க. அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்லிக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஃபைனல் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. ரம்ஜின் உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேங்க்கா நம்ஜின் தூக்கம் வருது சொல்லிட்டாங்க. தூக்கம் வருதா சொல்லிட்டு தூக்கம் வருது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ஜின் நம்ம பார்க்குறேன்ப்பா அவங்க பாவம்ப்பா கொஞ்சம் விட தூங்கிட்ட சொல்கிறாங்க. இல்லைம்மா ஃபைனல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்துக்கலாம் அவங்க தூங்கிட்டு விட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் படுத்துறாங்க பக்கத்து சோஃபாவில். நம்ஜின் பார்த்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு லேப்டாப்பில். இந்த பக்கம் சொல்லி கொடுப்பாரு, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஜிம் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்ட லவ் பண்ணிட்டு சொன்னவும் இல்லை, அந்த மாதிரி பேசுறதும் கிடையாது. ஆனால் ஃப்ரெண்டெல்லாம் பேசுவார் அவ்வளோதான். இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. நம்பின்னு சொல்லிட்டாங்க உங்களோட கிராஜுவேட் முடிஞ்சிச்சு, உனக்கு நெக்ஸ்ட் என்ன பிளான் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. இந்த அப்போ கொடுக்குறாங்க. என்ன சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா நம்பி நான் ஜிம்முக்கு ஃபாரினில் ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்லிட்டாங்க உனக்கு ஆசை தான் ஜிம்மி ஃபாரினில் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க தெரியும் ஜிம்மி உனக்கு ஃபாரினில் படிக்கணும் ஆசை. நீ சோசியல் லவ் பண்ணதுனால எங்கள் ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டா எங்கன்னா ஃபாரின் போயிட்டா நீ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் பயத்தில் தானே இதில் அந்த ஆசை வந்து சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கு எப்படி தெரிய சொல்லிட்டாங்க. ஒரு டைரியில் நான் பார்த்தேன். ஒரு டைரியில் ஒரு பக்கம் எழுதி வச்சிருந்தேன். அதை ஒரே ஒரு பேச்சு மட்டும் தான் அதை எழுதிருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது ஃபாரின் போய் படிக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட சர்ஜராவுக்கு வந்துட்டு விட்டு போகிற மனசு இல்லை. அவர்கிட்ட சொன்னால் அவரும் இது படிக்க வைப்பார். ஆனால் அவர்கிட்ட தனியாக நடக்க முடியாது. அதனால் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் படிப்பேன், இல்லைனாக்கா நான் அவர் கூட ஒரு ஹாப்பியாக லைஃப் வாழ்வு சொல்லிட்டு அவர் எழுதி வச்சிருப்பாரு. இப்போ என்ன பண்ணுறாக்கா ஒரு ஜிம் தான் ஜிம் ஓகேவா ஒரு ஹாப்பினஸ் சொல்லிட்டு ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேனாக்கா இதே வருஷம் நம்ம சர்ஜரி சொல்லியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க நம்பி சொல்லிட்டாங்க ஒரு ஹாப்பினஸ் என்னோட ஹாப்பினஸ் ஓகேவா இந்த 6 மந்த் தான் நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு என்னோடய ஒய்ஃபை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோ லவ் பண்ணுறேன். என் ஒய்ஃப் ஆட்டாவது எனக்கு தேங்க்க முடியல. அதனால் நான் சொல்கிறேன் ஓகேவா நீ போயிட்டு ஜிம் அச்சீவ் பண்ணிட்டு வா ஓகேவா உனக்கு ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நீ போய் படி ஓகேவா படிச்சுட்டு ஹாப்பி அட்டன் ஆகிடுவா ஓகேவா உன்னோட பெயின்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸ் எனக்காக போயிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டிக்காக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பேசுகிறேன் அங்கிள் ஆண்டி அப்பா அம்மா எல்லாத்தையும் பேசுகிறேன் சரியாக சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஜிம்மில் நெக்ஸ்ட் டைம் சென்ட் அவுட் பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில். இப்போ எவ்வளோ ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்குறாங்க. டே சொல்லி நாங்களும் வந்து படம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரோடா சொல்கிறாங்க. ராமோட போய்ட்டு சொல்கிறாங்க. சரி பத்திரம் போய்ட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்பின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. ஜிம் கிட்ட வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க எனக்கு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் யோசிச்சு நான் விட்டு கொஞ்சம் போகணும் அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் சொல்கிறாங்க நம்மளை ஹார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹார்ட் பண்ண மாட்டேன் என்னோட ஒரு விஷயம் உங்களோட பெயின்லேருந்து வெளியே வரும் சரியா உங்களோட பெயின் விட்டு போகணும் அது மட்டும் தான் வேறு எதுவுமே இல்லை. கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் மின் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே ஒரு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. தேங்க்யூ நம்ம ஜூனியர் இவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணதுக்கு நல்லா பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. தேங்க்யூ வா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சரி அப்படி பார்க்குறாங்க. நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். ஒன் டே கிட்ட லவ் யூ சொல்லுவேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் 2 பேரும் ஹாக்க பிரேக் பண்ணிட்டு ஜிம் போய்ட்டு நம்பி ரொம்ப பார்க்குறாங்க. ஆண்டி நம்பியோட பதிலாக பார்த்துக்கோங்க சார் நான் பார்த்துக்கிறப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் இதில் போகும்போது திரும்பி பார்க்குறாங்க. நம்பி நாங்கள் ஸ்மைல் பண்ணி பார்க்குறாங்க. இவர் பார்க்குறப்ப ஒரு செகண்ட் அவருக்கு அவரோட சோஜன் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் 2 பேரும் டிஃப்ரெண்ட் இருக்குது பார்க்குறாங்க. இல்லை சோஜி நான் விட்டு போயிட்டாங்க. இப்போ இருந்து நம்பின் மட்டும் தான் ஜிம் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த 2 இயர்ஸ் தான் என் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணி நினைக்கிறேன் சொல்லி பவர் போனதுக்கப்புறம் தான் ஜிம் நம்பிடும் இப்போ தான் டெக்ஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படினாக்கா ஒரு ஃபாரினில் இருக்காரா இப்போ 2 பேர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஜிம் எப்படி இருக்க கிளாஸ் எடுப்போம் சொல்லிட்டு ஜிம் நம்பிடும் பார்க்குறா. அவரோட ஸ்டடீஸை பற்றி மட்டும் பேசுவார். ஸ்டடீஸ் அப்புறம் அவரோட ஹெல்த்தை பற்றி பேசுவார் தவிர மற்றபடி லவ் பற்றி எதுவும் பேச மாட்டார். ஜிம்முக்கு இது போக கொஞ்சம் பிடிக்குது. இப்போ நம்ம ஜிம் அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க ஜிம்முக்கு. அவர் பேர் வந்துட்டு
ஆலன் அந்த ஆலன் தான் பார்க்குறாங்க. ஜிமின் அப்போ சொல்கிறாங்க, சொல்லு ஆலன் சொல்கிறாங்க. எல்லாச்சும் கேட்குறாங்க. இப்போ ஆலன் கிட்ட ஜிமின் அவள் லைஃப் நடந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, பாரு ஜிமினா, உன் லைஃப்பில் ஒரு டைம் லவ் வந்து இறந்துட்டேன், இன்னொரு லவ் வந்துட்டு இறந்துட்டேன் சரியா. ஏன்னா ஒரே லைஃப்பில் நம்மளுக்கு ப்ரீஷியஸான இந்த லவ் கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, ஒரு லைஃப்பில் நம்மளுக்கு இந்த லவ் கிடைக்காது. ரெண்டு ட்ரூவான லவ்னா ரொம்ப கஷ்டம். உனக்கு அது கிடைச்சிருக்கு சரியா. சோஜனோட லவ்வும் சரி, ரம்ஜனோட லவ்வும் சரி, பியூரானது. ஓகேவா, ரம்ஜனோட ஹஸ்பண்டாக லவ் பண்ணுறாரு, ஃபாலோ ஆயிருக்காரு. ஆனால் சோஜனோட பாய் ஃப்ரெண்ட் லவ் பண்ணியிருக்காரு. இப்போ பாரு, நீட்டு அவர் தான் இல்லை, இவராது அக்செப்ட் பண்ணிக்கோ ஜிமின். ஓகேவா, நீ அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹாப்பியாக லைஃப் நீ வாழு. அதாவது சர்ஜன் ஆசைப்பட்டார் இல்லையா, உங்க கூட அவர் ஹாப்பியாக லைஃப் வாழணும் ஆசைப்பட்டார், ஆனால் முடியல. ஆனால் ஒரு அண்ணா கூட வாழணும் ஆசைப்பட்டிருக்காரு இல்லையா, நீ அவருக்கு ஒரு லைஃப் வாழ ஜிமின். ஆனால் உன் மனசார அக்செப்ட் பண்ணிக்க சரியா. நம்ஜனோட ஹஸ்பண்ட் நீ அவர் ஒய்ஃப் சொல்லிட்டு அவர் மேலே ஒரு ட்ரூ லவ்வோட அக்செப்ட் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற நிஜமாக சொன்னாங்க. இப்போ ஜிம்ல எப்படி வந்துட்டு நம்ஜனோட வருஷம் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. எவ்வளோ டெக்ஸ்ட் பண்ண வரேங்க பாரு, எதுவும் இல்லை கூட ஒர்க் பண்ணாத, நான் இருக்கேன் சரியா சொல்லிட்டு அவர் எவ்வளோ டெக்ஸ்ட் பண்ண வர சாப்பிட்டியா தூங்குதா சொல்லிட்டு எப்போவுமே கம்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் ஜிமின் பேக் டு நார்மலாக ஆகிட்டு இருக்காங்க. அவர் பழைய லைஃப் விட்டு மூவ் ஆகிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமாக. ஜிம் பார்க்குறாங்க 1 வீக்காக நம்மளுக்கு கால் பண்ணவே இல்லை ஜிம்முக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு அகைன் கால் பண்ணி பேசுகிறத பார்த்தா ஒன்றில் ஜிம்முக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா சாரி ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ டேஸ் போக போக ஜிம்முக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜிம்முக்கு எப்படினாக்கா நம்ஜின் ரொம்ப பேசுறது கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஃபோன் பேசிட்டே இருக்காங்க ரெண்டு பேருமே. இப்போ அப்படின்னாக்கா ஜிம்மில் ஆல்மோஸ்ட் பார்க்க 2 இயர்ஸ் கிராஸ் ஆகிட்டு 2 வருஷம் போயிருக்கு. நம்ஜின் இந்த 2 இயர்ஸில் ஒரு டைம் கூட பார்க்க வரல. ஏன்னாக்கா ஜிம்மினா ஒரு டைம் ஃபோன் பண்ணி கூப்பிட மாட்டாங்க, ஜிம்மில் நம்மளுக்கு வர சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. ஆனால் ஜிம் வரவே இல்லை, இது வரைக்கும் இந்த ஃபோன் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் அவரும் வர லீவுக்கு வரவும் இல்லை, அவர் ஃபோன் பண்ணவும் இல்லை. 2 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்டடீஸ் முடிச்சிட்டாரு, கிராஜுவேட்டாகவும் ஆகிட்டார். ரொம்ப ஹாப்பியாக அவர் கிராஜுவேட் ஆகிட்டு அந்த ஃபோட்டோ கூட சென்ட் பண்ணி பாரு. இந்த பக்கம் நம்ஜின் ரொம்ப ஹாப்பி. என்ன ஒரு வார்த்தைனாக்கா இப்போ வரைக்கும் லவ்வாக சொல்லுன்ற ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான். இது வரைக்கும் என்ன கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலையோ, இப்போ வரைக்கும் லவ் யூன்ற ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படின்னு சின்ன வருத்தனால ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது தோணுது. சரி இப்போ அப்படியே வந்துட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவர் கிளம்புறாரு. ஆனந்த் பார்க்குறாங்க, ரெடியாக நீ சொல்கிறாங்க, ரெடியாக சொல்கிறாங்க. சரி ஓகே சரி ஃபைன் ஜிம்மின் அப்படி வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் கொரியா வந்துட்டாங்க. எல்லாம் ஆலன்மே வந்துட்டு கொரியா சொல்லுவாங்க. 2 பேருமே கொரியா வராங்க. கொரியா வந்துட்டு பார்க்குறாங்க. இந்த பக்கம் நம்ஜின் அப்பா மட்டும் தான் வந்துருக்காங்க, நம்ஜின் வரல. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி அங்கிள் எங்கே நம்ஜின் சொல்கிறாங்க. அவனாப்பா வீட்டில் இருக்காப்பா சொல்கிறாங்க. ஏன்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா கொஞ்சம் ஃபீவராக சொல்கிறாங்க. ஃபீவராக சொல்கிறாங்க. ஆமாப்பா கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, அதான் நாங்களே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபைனில் எப்படி வராங்க. வந்துட்டு நம்ம ஜிம் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ரூம்குள்ளே போனால் நம்ஜினோட படுத்துருக்காங்க ஃபீவரில். ஜிம் பார்க்குறாங்க. நம்ஜின் அப்படி சொல்கிறாங்க. நம்ஜின் அப்படின்னு பார்க்குறாங்க. சொல்லிட்டு ஜிம்லேயும் சாரி ஜிம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை எல்லாம் ரிசீவ் பண்ண வரப்பட சொல்கிறாங்க. அச்சோஸ் ஓகே ஏதாச்சும் உங்களுக்கு சரி ஜிம் போய்ட்டு ஃபோட்டோ கை வைக்கிறாங்க. பார்த்தா பயங்கர ஃபீவராக இருக்குது. அச்சோ ஏதாச்சும் கேட்குறாங்க. ஓகே ஜிம் ஒன்றும் இல்லை, டாக்டர் வந்து பார்த்து போயிருக்காங்க, இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற போய்ட்டு டாக்டர் பண்ணுறாங்க. அப்பட்டு நம்ஜின் முன்னாடி வராங்க. நம்ஜின் பார்க்குறேன்னா சொல்லிட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. அப்படி நீட்டர் பண்ணிட்டு நம்ஜின் சொல்கிறாங்க. ஜிம்மி சொல்லி ஜிம்மி ஏதாச்சும் உனக்கு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க. ஏதாச்சும் உட்கார முடியாது உட்கார என்ன சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஓகே ரொம்ப ஹார்ட் பண்ணி சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ஜின், எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, இதை வாங்கிக்கிறீங்களா சொல்கிறாங்க. வாங்கிடுமா என்ன கேட்குறாங்க. பார்த்தா ஒரு டைரி தான். ஜிம்மி நம்ம டைரி எடுத்து கொடுக்குறாங்க. இதுதாங்க ஜிம்மி சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இந்த 2 இயர்ஸில் உங்களை பற்றி நான் என்னெல்லாம் யோசித்தேன், உங்களை பற்றி நான் எப்படிலாம் திங்க் பண்ணேன், நீங்கள் ஒவ்வொரு டேவும் எனக்கு எப்படி எனக்குள்ள மாறினீங்க சொல்லிட்டு எனக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் சரியா. உங்களுக்கு ஃப்ரீ டைம் போய் படிச்சிருக்கேன், படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்கிட்ட வாங்க. அது வரைக்கும் என் அம்மா வீட்டில் இருக்க சொல்லிட்டாங்க. என்னதுக்கு அவன் அம்மா வீட்டுக்கு போகிற ஜிம்மி கிளம்பிட்டாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அவர் மட்டும் போயிடாரு. இந்த பக்கம் நம்பி நம்ம பார்க்குற என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. ஆண்டி நான் அம்மா வந்து மிஸ் பண்ணுறேன், அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி போய்ட்டு அப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு டக்குன்னு அங்கே போயிடாரு. நம்பிச்சு டக்குனு அந்த ஃபீவர் கூட பெருசாக எடுத்துக்காம எடுத்து டைரி ஓப்பன் பார்த்தாக்க நம்ம நம்பிச்சு எப்படி என்ன சொன்னார் சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. மைடியர் கம்ஃபர்ட் ஜோன். நினைக்கவே இல்லை எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பார்ட்னராக வருவாங்க. என்னக்கா ஒரு பார்ட்னர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறுவான்னு நினச்சி பார்க்கல. இந்த 2 இயர்ஸில் உங்களுக்கு வேறு யாரும் பொறுமையாக இல்லை தெரியுமா. எனக்கு சர்ஜனா கூட 3 இயர்ஸ் தான் வந்து 3 மந்த் தான் என் கூட சுற்றுறாங்க. சுற்றிட்டு அதுக்கே கோவப்பட்டாங்க. அதுவும் எப்படினாக்கா என் டே லவ் சொல்லிட்டு கொஞ்சம் சிலம்ப கோச்சிக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி எவ்வளோ பொறுமை இருக்குது பாருங்களா, எவ்வளோ அழகாக எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இப்போலாம் ஒரு பாசம் உங்கள் லைஃப்பில் வருவாங்க, இப்போலாம் ஒரு பாசம் நம்ம லைஃப்பில் வருவாங்க நினச்சி கூட பார்க்க தெரியுமா. செகண்ட் லவ் எவ்வளோ அழகாக இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக. மேபி நீங்கள் சர்ஜனோட அண்ணாவா இல்லாமல் போயிருந்தா கூட நீங்கள் எப்படி இருந்துருக்குன்னு தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான். உங்களை மாதிரி பாசம் யார் லைஃப்லையுமே வரமாட்டாங்க கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லது பண்ணிட்டு நினைக்கிறனால தான் எனக்கு ஃபஸ்ட் லவ் சரி செகண்ட் லவ் சரி இவ்வளோ பியூராக கிடச்சிருக்கு. நீங்கள் எவ்வளோ ட்ரூ லவ் பண்ணுறீங்க. எனக்கு ஃபஸ்ட் லவ்ன்றது என்னோட லைஃப் விட்டு போயிடுச்சு. ஆனால் செகண்ட் லவ் கூடவே இருக்க போகிறது. அதை நல்லா போய் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி லவ் சொல்ல தெரியல அப்படின்னு நீங்கள் எப்படி பேசுகிறப்போ கம்ஃபர்ட்டாக இருக்குது. 1 வீக் நீங்கள் பேசுகிற எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு. என்னாச்சும் உங்களுக்கு சொல்லி பயந்து போயிட்டு தெரியுமா. அதுக்கப்புறம் எனக்கு நார்மலாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. கொஞ்சமாக நான் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டேன் சரியா. எஸ் ஐ ஃபால் இன் லவ் வித் யூ நம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் போட்டிருக்காங்க. நஞ்சிற்கு பயங்கர கேஸ் படிக்கும்போது எனக்கு தெரியும் உடனே இப்படி தப்பாக நீங்கள் பேச மாட்டீங்க, அட்வான்டேஜ் எடுக்க மாட்டீங்க, கோவமே வர மாட்டேங்குது உங்களுக்கு. அப்படி என்ன பேசுறீங்க. நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணுறீங்க தெரியுமா. நான் ஹார்ட்டாக இருக்கேன்னு நினச்சிட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் நீங்களாம் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கீங்க. அங்கிள் ஆட்டியெல்லாம் ஹார்ட்டாக இருக்கீங்க. ஆனால் என்னை பற்றி ஒர்க் பண்ணுறீங்க. நான் ஹாப்பியாக இருக்குன்னு
சொல்லிட்டு நான் உண்மையாகவே உங்கள் ஃபேமிலிக்கு வந்து இவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் தான் ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க. ஐ லவ் யூ டப்ஜு. எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு லக்கி சாப்டர் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு அழகான பொக்கிஷன் என்கிட்ட இருந்துச்சு, அது என்னை விட்டு போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒன்று கிடச்சிருக்குல்ல, இதை நான் விடவே மாட்டேன், சரியாக பத்திரமா வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு காட் கொடுத்த ஒரு செகண்ட் சான்ஸ் இருந்துச்சு. இந்த செகண்ட் சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் எப்போவுமே. இது எனக்குள்ளவே இருக்கும், எனக்கு அவங்க மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு ஜிம்னா எடுத்துட்டாங்க. இந்த லவ்வுக்கு நான் ரிசர்வான பாசிட்டிவ் தெரியல, ஆனால் இந்த லவ்வை என் கூட வச்சுக்கணும் ட்ரை பண்ணுறேன். சரியா இந்த லவ் பத்திரம் பார்த்துக்கணும். இந்த லவ் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லவ் தான் எனக்கு ஃபஸ்ட் லவ் பண்ண சொல்லியிருக்கு. அப்புறம் எனக்காக நிறைய பண்ணியிருக்கு, நிறைய விஷயங்கள். உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு என்னை இவ்வளோ லவ் பண்ணுறது பெரிய விஷயம் தெரியுமா? உண்மையாகவே நான் உங்கள் ரிசர்வ் பாசம் தெரியல, ஆனால் எனக்கு கூடவே இருக்கணும் ஆசையாக இருக்குது. நீங்கள் செகண்ட் லவ்வாக கூடவே இருக்கணும் ஜான்ஜி. ஓகேவா? ரொம்ப லவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் எந்த சுச்சுவேஷனுக்கு அவங்க ஹார்ட் பண்ண மாட்டேன். சரியா நான் சீக்கிரம் வந்துட்டேன். என்ன அப்படி ஜிம் தான் அந்த டைரியில் ஒவ்வொரு டேவும் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. இன்றைக்கி டே அப்படின்னு கால் பண்ணாங்க, இதெல்லாம் பேசினாங்க தெரியுமா? ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு டைம் கூட டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறாங்க. எனக்கு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜின்னு நினைக்கிறாங்க. சர்ஜி எனக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் யார் கூட தான் சேஃபாக இருப்பேன்னு சொல்லிட்டு என்னை யார் மாத்திரம் பார்த்துப்பாங்க, என்னை யார் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சனால தான் என்னை போகிறப்ப கூட பத்திரமா ஒரு பேச விட்டு போயிருக்காங்க. அது அவங்க அண்ணா கிட்ட, அவங்க அண்ணா ஒரு ஜென்டில் மேடம் தெரிஞ்சதுனால தான் விட்டு போயிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த அப்ஜி நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நான் சர்ஜரி கூட நான் வந்துட்டு ஏன் தான் கூப்பிடுவேன், ஆனால் வந்து நான் நப்ஜுனான்னு கூப்பிட்றேன். ஓகேவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ நப்ஜுனா அப்படின்னு சொல்லி இப்படி எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு இப்போ எனக்கு வேணும் தோணுது, பக்கத்தில் இருக்கணும், கம்ஃபர்ட் பண்ணணும், ஹக் பண்ணணும்லாம் தோணுது. ஆனால் வெயிட் பண்ணுறேன். ஓகேவா? 2 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணுறேன். இந்த லவ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகணும். உங்களுக்கும் சரி எனக்கான சரி மாட்டிங் சரி இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகணும். சரியா தூரத்தில் இருக்கிறது தான் லவ் இன்க்ரீஸ் ஆகுமா? அதனால நான் தூரத்தில் இருக்க விரும்புகிறேன். ஓகேவா? எனக்கு எல்லா ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க. இவன் நான் சொல்லாமலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நம்ம ஜிமின் ஒவ்வொரு டைமும் அழகாக அவரை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. எல்லா அப்பாவும் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க, என்னையும் கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க, உங்களை அப்பாவும் பார்த்துக்கிறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ரொம்ப அழகாக ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. சரி ஜிமின் மனசார எழுதியிருக்காங்க. எனக்கு உங்கள் மேலே லவ் வந்து ஃபாலாக இருக்குது. இது வந்து மனசார வந்துருக்கு. சரியா ஆனால் எப்போவும் சொல்கிறேன் இப்போவும் சர்ஜனா என் மனசு இருக்காங்க. என்னை ஃபர்ஸ்ட் லவ்வா அவங்க நினைக்கவே மறக்க மாட்டேன். ஆனால் எனக்கு செகண்ட் லவ் நம்பிச்சிட்டு. ஓகேவா? எனக்கு செகண்ட் லவ்ன்றது எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்குது. நம்ம இதில் பார்த்து சரியா சரி ஜிம்மில் எழுதிச்சிருக்காங்க. உங்களுக்கு என் மேலே லவ் வந்து என்ன